உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 16 டிசம்பர் 2025 செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4:17 AM முதல் 14 ஜனவரி 2026 செவ்வாய்க்கிழமை மாலை 3:05 PM வரையிலும் ஒரு மாத காலத்தில் ஏற்படக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். அதற்கு முன்பு இந்த அனைத்து பலன்களுமே மேஜர் பலன்களை ஒட்டித்தான் இருக்குமே தவிர இது அந்த மேஜர் பலனுக்கு மேல் சென்று உங்களுக்கு லட்சியத்தை ஈடு செய்ய வைக்காது. மேஜர் பலன் என்பது உங்கள் அடிப்படை ஜாதகம் என்ற சட்டி, அதில் இருப்பதை பிரதிபலிப்பது ராசி பலன். இப்பொழுது அந்த மேஜர் நல்லா இருந்தால் மொத்தத்திலேயே மேஷராசிக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். 2 வருஷத்துக்கு நல்லா இல்லை, அவ்வளோதான். அது கடந்த 2024. ஏன்னா பின்னாடி சொல்லி முன்னாடி சொன்னா தானே உங்களுக்கு புரியும். இல்லைன்னு வச்சுக்கிங்க, கிராமத்தான் சாட்டிலைட்டை முறைச்சி பார்த்த மாதிரி தான். இப்போல்லாம் முட்டாய் கடையை முறைச்சி போகிறது இல்லை, சாட்டிலைட்டை முறைச்சி பார்த்த மாதிரி இருக்கும். அதனால் 2024 மேலிருந்து 2026 மே வரலுமே மேஷராசிக்காரனுக்கு மேஜர் பலன் சரி கிடையாது. அதில் அப்பப்போ கஞ்சி குடிக்கலாம். ஆமாம், அதில் ஏ கேட்டகரி, பி கேட்டகரி, சி கேட்டகரின்னு 3 விதமான ஜாதகம் உண்டு. ஏ கேட்டகரி என்பது என்ன? தேவைக்கு அதிகமாக பணம் வரக்கூடிய ஜாதகம், தேவைக்கு அதிகமாக சந்தோஷம் வரக்கூடிய ஜாதகம். பி கேட்டகரி என்பது தேவைக்கு ஏற்ப சந்தோஷமும் அதே மாதிரி பணமும் வரக்கூடியது. ஆமாம், பணம் வந்தாலே மற்ற சந்தோஷத்தெல்லாம் விலை கொடுத்து வாங்கிடலாம் சாமி, பணம் தானே முக்கியம். அது மாதிரி எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜி மாதிரி. எம்ஐஜின்றது ஆவரேஜ், ஹெச்ஐஜின்றது ஹை இன்கம். அந்த மாதிரி உங்கள் ஜாதகம் ஹெச்ஐஜி ஜாதகமாக ஹை இன்கம் கிரேடா, எம்ஐஜி என்ற மிடில் இன்கம் கிரேடா, எல்ஐஜி என்ற லோ இன்கம் கிரேடா, இல்லை அதை விட கீழேயான்றது நீங்கள் தான் அந்த ஜாதகத்தை கொண்டு போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடத்தை கொடுத்து தெரிஞ்சுக்கணும். இப்போ பலனை மட்டும் கேளுங்க. மொத்தத்தில் 2 வருஷம் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன். 2024 மே டு 2026 மே வரலாம். இதுக்கு இடையில் இந்த 3 கேட்டகரியான ஹெச்ஐஜி, எம்ஐஜி, எல்ஐஜியில் உங்கள் ஜாதக கேட்டகரி எல்ஐஜியாக இருந்தால் அதுக்கேற்ற மாதிரி பலனை புரிஞ்சுக்கிங்க. நான் இதை ஒவ்வொரு பதிவின் கடைசியிலும் கூட ஒரு 30 செகண்ட் போடுறேன். இந்த அறிவூட்டலை கொடுக்குறேன். இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே எப்படிப்பட்ட சில பலன்கள் உங்களை தேடி வரப்போகிறது என்றால், படை ஏற்கனவே மாண்டு போச்சு. நீங்கள் நல்லா இருந்த காலம் என்பது அதிகபட்சம் 2024 மே டு 25 மே, இது நல்லா இருந்தீங்க. அடுத்தது 2025 மே, அதுக்கு முன்னாடியே 3 மாதம் பிப்ரவரியிலே உங்கள் படை மாண்டு போச்சு. 2025 பிப்ரவரியிலே உங்கள் படை மாண்டு போச்சு. அது 2026 மே வரலும் இருக்குது. அதுக்கப்புறமா இதெல்லாம் நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சொல்கிறேன். ஏன்னா 4 குருடர்கள் ஒரு மிகப்பெரிய யானையை தடவி பார்த்த கதை தான் இன்னைய வரல ராசி பலன்னு யூடியூப்பில் எல்லோரும் உட்காந்து சொல்லுங்கிறாங்க. அவங்களுக்கு வியூஸ் வரணும், காசு வரணும். ஆனால் நான் தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானி இல்லவா, ஜோதிடத்தின் வாயிலாக தன்னை அறிந்த ஒரு மறைபொருள் ஞானி அல்லவா, அதனால் இந்த மாதிரி அறிவூட்டல் கொடுத்தா தானே உங்களுக்கு அந்த யூசர் மேனுவல். இப்போது 2026 மேலிருந்து 2027 மே தலைமுறை வாழ்க்கை மேஷராசிக்கு. இதுக்கு இடையில் கஞ்சி குடிக்கலாமா? அது பணம் வரும் நாட்களில் உங்களது எல்ஐஜி, ஹெச்ஐஜி, எம்ஐஜிக்கு ஏற்ற மாதிரி பணம் வரும். இப்போது இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது படை மாண்டு போச்சு. ஏற்கனவே இடையில் தலைமறைவு வேற இருந்தீங்க நீங்கள். எப்போ அது தலைமறைவு? அக்டோபர் 17 2025 டிசம்பர் 5 வரல தலைமறைவு சாமி. வெளியே வந்துருந்தா தூக்கி உள்ளே போட்டுருவான் உன்னை, பார்த்துக்க. ஆமாம், எச்சரிக்கையாக இருந்திருக்கணும் நீ செக் பவுன்ஸ் கேஸில். இப்போ டிசம்பர் 5க்கு அப்புறம் மீண்டும் படை மாண்டு போச்சு. இது மேஜர் பலன். இப்போ மைனருக்கு வா. ஆமாம், மைனர் குஞ்சு அப்படின்னு சொல்கிறாங்களே. குஞ்சுன்னா என்ன தெரியுமா? குழந்தைன்னு அர்த்தம். தப்பாக புரிஞ்சிக்கூடாது. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது மனசில் பயம் இல்லை சாமி, தைரியம் இல்லை, வீரியம் இல்லை. வீரியம்னா என்ன? விந்து உற்பத்தி இல்லை சாமி உனக்கு. இப்போ விந்தே கிடையாது. போ. ஆமாம், விந்து உற்பத்தியே இல்லை. விந்து உற்பத்தி இருந்தால் தான் வீரியம் வரும். ஆண்மைன்றது என்ன? விந்து உற்பத்தி வச்சு தான் சொல்கிறான். ஏன் விந்து உற்பத்தி இல்லைனாக்கா இம்பார்ட்டன்ட்டுன்னு சொல்லிடுறான். ஏன் சொல்கிறான் இம்பார்ட்டன்ட்டுன்னு? ஆண்மையற்றவன், விந்து இல்லாதனால தான் ஆண்மையற்றவன் சொல்கிறான். விந்து இருக்கிறவங்கள்ட்ட சொல்ல மாட்டான். இப்போ உங்களுக்கு விந்தே, உங்களுக்கு 1 டன்னு கணக்கு 1 லிட்டர் கணக்கில் விந்து சுரக்கிற ஆளாக இருக்கலாம். இப்போ கிடையாது. இதெல்லாம் எப்படி தெரியுமா? ஒன்றின் விளைவை வைத்து இன்னொன்றை புரிந்து கொள்வது. அப்போ விந்தை வைத்து தான் வீரியம் என்றான். வீரியம் என்ற வார்த்தைக்கு என்னன்னு போட்டு பாரு, தமிழகராதி புத்தகத்தை எடுத்து தேடு.
தேடினா கிடைக்கும். அதில் வீரியம் என்றால் விந்து உற்பத்தி, அதுவே இல்லாமல் இருக்கிறீங்களே நீங்கள் இப்போ. அப்புறம் பிறகு வாங்க, இதயத்துக்குள்ள ஏதோ ஒரு ஆவி, தொழில் பண்ணு ஏற்கனவே பண்ணதுனால தானே இவ்வளோ நட்டத்தில் உட்காந்துருக்குன்றது உங்கள் மைண்ட் வாய்ஸ். ஒரே பிள்ளைகள் சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆன்ம சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், ஒரே சஞ்சலம். அடுத்தது என்ன, மனைவி பத்ரகாளி ருத்ரகாளி, உன்னை கட்டிக்கிட்டு நான் என்னையா வந்து வாழ்க்கையில் வாழ்ந்த அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருக்குது. இந்த மாதம் இருக்குது, எப்போவுமே கிடையாது, இந்த மாதத்துக்கு தான் இது பலனு. அதனால தான் மாத ராசி பலன் சொன்னோம்ல முன்னாடியே. பிறகு இந்த நேரத்தில் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, ரைட், பிறன் மனை விழுதல்ன்றான். திருமணம் கடந்த உறவில் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தூய தமிழில் சொல்லியிருந்தா யாருக்கு புரியும்? போகிறோம் போவதுன்னாக்கா ஏதோ சோன் பப்படி சாப்பிட்ற மாதிரி நினச்சிப்பான். அதனால் இந்த காலகட்டம் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பிறன் மனை எதுக்காக போகிறாங்க? பணத்துக்காக போகிறாங்க, குடும்பம் நடத்துறதுக்காக போகிறாங்க. பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணுக்கு எந்த பெண்ணு தரா? இப்போ தான் ஜிகோலோன்றாங்களே, பணக்கார வீட்டு பெண்கள், அது கூட வந்து நல்ல கட்டுமஸ்தான ஆம்பளை வந்து இளம் இளைஞரில் பார்த்தானே கூப்பிட்றோம். பெண்களுக்கு இந்த வாய்ப்பு உண்டு. நான் என்னடா இதில் வந்து அறிவியலில் தவறு சரியெல்லாம் கிடையாது, நிகழ்ந்ததா இல்லையா? உலகம் என்பது பலதரப்பட்ட மக்கள், பலதரப்பட்ட மனங்கள் வாழுது. இங்கே ஒரே மாதிரி ஜாஸ்தி பலன் சொல்ல முடியாது. உங்களுக்கு அது செட் ஆகலைனாக்கா உங்களுக்கு அது இல்லை, உங்கள் ஜாதகத்தில் இல்லை. இந்த அடிப்படை விஷயம் இந்த மாதம் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்குது. அது யார் ஜாதகத்திலேயும் அந்த அமைப்பு இருக்குதோ அவங்களுக்கு 100% நடந்துடும். இல்லாதவங்களுக்கு அந்த எண்ணம் வந்து மீண்டும் போயிடும். அவ்வளோ அப்படி புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் சொல்லிருக்க முடியுமா? ராசி பலனில் 3 நிமிஷத்தில் என்ன சொல்ல முடியுமோ அவ்வளோ தான் சொல்ல முடியும். இப்போ நான் 3ன்றது 6 ஆகி போச்சு பேருக்கு. ஏன்னா 4 குருடர்கள் வந்து ராசி பலன் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது. அதுக்கு தான். ஏன்னா நீங்கள் பார்க்குறவங்களாம் குருடர்கள்னு தெரியும்ல, ரைட், அந்த மாதிரி இருக்குது. அந்த மாதிரி எப்படி இருக்குது, திருமணம் கடந்த உறவில் போகிற மாதிரி இந்த மாதம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் இருக்குது. ரைட், பார்த்து பாதுகாப்பு பண்ணிக்கங்க அவங்களுடைய எதிர்பாலின துணையை. ரைட், தந்தை எரிஞ்சு விழுறாரு, முதலாளி எரிஞ்சு விழுறாரு, ஆமாம், பாஸ் எரிஞ்சு விழுறாரு, துப்பாக்கியாலே சுடுறாரு பாஸ். இந்த வேலையை நீ செய்யலாம் அவனை, இந்த மாதம் சம்பளம் கிடையாது உனக்கு அப்படின்ற அளவுக்கு இருக்குதே. ஏதோ ஒரு வேற்று மதக்காரர்கள் முகமதியர் உடைய ஹெல்ப்பு கிடைக்குது. நீங்கள் இந்துவாக இருந்தால் முகமதியருடைய ஹெல்ப்பு கிடைக்குது, முகமதியராக இருந்தாலும் முகமதியருடைய ஹெல்ப்பு கிடைக்குது, கிறிஸ்துவருடைய ஹெல்ப்பு கிடைக்குது. மொத்தத்தில் இந்த மாதம் கூட்டி கழித்து பார்த்தா எப்படி இருக்குதுன்னா, பார்ட்னர்ஷிப்பு விலகுது, ஓட்ட காசை கொடுத்துருன்றான். பிறகு முத்தான 3 பலனை கேளுங்க. 11 நவம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த காலகட்டம் மனசில் பயம், லப்பு டப்பு, எந்த நேரத்தில் கடங்கார வருவான், எந்த நேரத்தில் வீட்டை காலி பண்ண சொல்லுவான், எந்த நேரத்தில் வந்து ஹவுஸ் ஓனர் வந்து காலி பண்ணுவாங்க, என்ன பண்ணுறது, பயம் பிடுங்கி தின்னுது சாமி. 11 நவம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. அங்கிருந்து வாங்க 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026. கொஞ்சம் தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடக்குது. தவிச்ச வாய்க்கு தண்ணி கிடைக்குது. ஆணாக இருந்தால் பெண்ணால் ஒரு உதவி, பெண்ணாக இருந்தால் ஆணால் ஒரு உதவி. அதான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல, கூட்டி கழிச்சு பாரு, கணக்கெல்லாம் சரியாக இருக்கும். நம்மக்கிட்ட வந்து கணக்கு பற்றி பேசுகிற. அடுத்தது 29 டிசம்பர் 2025 யாராவது ஷேர் பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா அம்புட்டும் போயிடும். வந்து பண்ணவே கூடாது, கேம்பிள் பண்ணக்கூடாது, மொத்தத்தையும் வலிச்சு கொண்டாந்து நடு ரோட்டில் விட்டுடும். எச்சரிக்கையாக இருக்கணும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டாலும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தொடர்ந்து இந்த மாதிரி படைமாண்ட நேரத்திலேயாவது காப்பாற்றும். தவிச்ச வாங்கி தண்ணி கிடைக்கும். ஏன்னா மற்ற காரனுக்கும் அந்த பணவர நாட்கள் இந்த மாதிரி ஆபத்து எல்லாம் முன்னாடியே சொல்லி அவனை காப்பாற்றுற புண்ணியம் உங்களுக்கு தானே கிடைக்கும், நீங்கள் தானே ஷேர் பண்ணுறீங்க, ரைட் என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன ரிஷபராசி அன்பர்களே, ஊரில் இருக்கிற எல்லா யூடியூப் ஜோசியர்லேருந்து ஆமாம் எல்லாருமே உங்களுக்கு சொல்லியிருப்பாங்களே, ஆமாம் உங்கள் காட்டில் தான் சாமி மழை, ஆமாம் 2ல் குரு 11ல் சனி
10ல் ராகு அப்படி வந்து புலம்பல் வருதே, கமெண்ட்டில் பார்க்குறோமே, நாங்கள் தான் பார்க்காமையா இருக்கிறோம். உங்கள் தலையெழுத்தே நாங்கள் சொல்கிறோம், நான் சொல்கிறேன்னாக்கா உங்களை வந்து கமெண்ட்டை பார்க்காம இருப்போமா? அப்படியே எனக்கு ஒன்றும் நடக்கலைன்னாக்கா உங்கள் ஜாதகத்தில் ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம். முதல்ல பாருங்கள். எத்தனை முறை சொல்கிறது, இதுக்காக எத்தனை அறிவூட்டல் கொடுத்தாலும் அதையும் ஆடுன்னு நினச்சிக்கிறீங்க நீங்கள். அதான் 4 குருடர்கள் தடவி பார்த்த மாதிரியே 10 வருஷமாக என் சேனலில் ராசி பலன் பார்க்குறதுக்கு இன்னும் 2-3 டிக்கெட் இருக்குது. எல்லாருமே கிடையாது, சில பேர் எல்லாருக்கும் தெளிவுபடுத்திட்டோம். இப்போ புதுசாக வந்தவங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறோம். ஏன்னா நிறைய புது சப்ஸ்கிரைபர் வந்திருக்காங்க, ஒரு 10,000 பேருக்கு மேலே. அவங்களுக்கும் தெளிவுபடுத்துகிறோம். ரைட், உங்கள் அடிப்படை ஜாதத்தில் இருக்கிறது பிரதிபலிப்பு தான் ராசி பலன். அதை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு பாருங்கள். நீங்களாக உங்கள் கற்பனையில் பார்க்குறதுக்கு வாழ்க்கையிலேயே கற்பனை ஜெயிக்காது. ஆகக்கூடிய கற்பனை, ஆகாத கற்பனை. தன் தகுதி திறமைக்கு ஏற்ற கற்பனை ஜெயிக்குமே தவிர தன் தகுதிக்கும் கற்பனைக்கும் தன் தகுதிக்கும் திறமைக்கு சம்மந்தம் இல்லாத எனக்கு ஐஸ்வர்யா பொண்டாட்டியாக வரணும் அப்படின்னா எப்படி வரும்? உலகழகி வரணும்னா எப்படி வரும்? அந்த மாதிரி தான் ராசி பலன் எல்லாரும் பார்க்குறாங்க. அப்படி பார்க்கக்கூடாது. உங்கள் அடிப்படை ஜாதத்தில் இருப்பது பிரதிபலிப்பதே ராசி பலன் சொல்லி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே கணவன் மனைவியை சந்தேகப்படுற மாதிரியும் மனைவி கணவனை சந்தேகப்படுற மாதிரி இருக்கு சாமி. கேரக்டர் அசாசினேஷனில் தான் ஆரம்பிக்குது. மாதமே அப்படி தான் ஆரம்பிக்குது. எடுத்த உடனே பணம் வருது, எடுத்து வச்சுக்கிங்க. 4 தொகை வருது. இது கூட தனயோக ஜாதகத்துக்கு தான். தனயோகம் இல்லாத ஜாதகத்துக்கு என்ன இருக்குது? அவங்க தான் உட்காந்து கமெண்ட் போட்டுகிட்டே இருப்பாங்க, எனக்கு வரலைங்க 4 தொகை. வரலன்னா வரல தான், வந்தவங்களுக்கு வந்தது, அவங்க ஜாதகம் நல்லா இருக்குது. அப்படி புரிஞ்சுக்கணும். 4 தொகை வருது, 3 தொகை வருது, ரைட். இந்த 2 தொகை வருது. பிறகு இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது. தொழில் ஆவி, சூத்ர ஆவி, லேபர் ஆவி, அந்த மாதிரி ஒரு ஆவி பேசுது. லேபர் ஆவி. பிறகு சுகக்கேடு, தாயின் உடல்நிலை கெடுகிறது, தந்தையின் உடல்நலம் கெடுகிறது. அதற்காக கொஞ்சம் செலவு பண்ண வேண்டியது இருக்குதே இந்த மாதம். சொத்துக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது சாமி. ரீமாடல் பண்ணுறதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது சாமி. புது பொருள் வாங்குறதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது சாமி. நவநாகரிக பொருள் வாங்குறதுக்காக செலவு பண்ண வேண்டியது இருக்குது சாமி. பிறகு நான் முன்னாடியே சொல்லிட்டேனே, கணவன் மனைவியை சந்தேகப்படுறது கேரக்டர், மனைவி கணவனை சந்தேகப்படுறது, திருமணம் கடந்த உறவு நிரம்ப உண்டு இந்த மாதம். பிறகு ஆசன நோய் எரிது சாமி. கீழே அப்படியே மலம் கழிக்கிற இடத்துல எரிது சாமி. நெருப்பை தூக்கி எவனா வச்சுட்டானா? எங்கடா வச்சா? அங்கேயா வச்சா நெருப்பு? அங்கே தான் வச்சுருக்கா நெருப்பு. மூலம் பௌத்திரம் ஆப்ரேஷன் பண்ணணுன்னா இந்த மாதம் பண்ணியே திறணும் நீங்கள். அப்படி எரியுது. ஆமாம், மலம் கழிக்கிற இடத்துல அப்படி எரியுது. அதே மாதிரி மூத்திரத்துவாரமும் எரியுது. அப்பப்போ உங்களுடைய ஆண் குறி ட்ரை ஆகி போகுது சாமி. ட்ரைனஸ், தேங்காய் எண்ணெய் போடணும். அந்த மாதிரி நேரம் இருக்குது. இது பெண்களுக்குன்னு தான் பொருந்தும். ஒரு பெண்ணு போட்டிருந்தாங்க, நீங்கள் ஆண்களுக்கு தான் சொல்லுவீங்களான்னு கிடையாது. அப்படியே மாற்றிக்க வேண்டியது தானேங்க. மனித இனம் தானே. ஆணுக்கு சொல்கிறாரு மனிதன் தானே ஆணு, பெண்ணும் மனிதன் தானே. பெண்ணுக்கு சொல்கிறதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும், ஆமாம் பெண்ணுக்கும் பொருந்தும். பெண்களாக இருந்தாக்கா அவங்களுடைய அந்த பெண் உறுப்பில் ட்ரைனஸ், அதுக்கு அவங்க ஆமாம் டாக்டர்கிட்ட க்ரீம் வாங்கிக்கணும். இந்த மாதம் இருக்குதே. ஆமாம், பெண் என்ன ஜோஷியன்னா என்ன அர்த்தம்? உடலியல் கூறுகளும் அதில் இருக்குது, உளவியல் கூறுகளும் அதில் இருக்குது. பிறகு என்ன பொருளியல் கூறுகளும் அதில் இருக்குது, உறவியல் கூறுகளும் அதில் இருக்குது. அந்த உறவுக்குள்ளேயே எல்லாம் வந்துடுவான். நண்பனும் பகைவனும் எல்லாம் வந்துடுவான். பகைவன்ன்றது ஒரு உறவு தானே. பிறகு பல தொழில் பண்ணுற சாமி இந்த வாட்டி. இந்த மாதம் இதை பண்ணி அதை பண்ணலாம், அதை பண்ணி இதை பண்ணலாம், இதை பண்ணி தூக்கி அதில் போட்டோம். ஆமாம், ஏவை பி ஆக்கி, பிஏ ஏவாக்கி, ஈரை பேனாக்கி, பேனை பெருமாளாக்கி, அப்படிலாம் பண்ணுற சாமி. வெளிநாடு போகலாமா? இனிமேல் இங்கேருந்து உருப்பட முடியாது. 12 ராசியிலே நம்ம ராசிக்கு தான் நல்லா இருக்குதுன்னு ஜோதிட சத்குருஜி மேருன்னு சொல்கிறாரு. எல்லா யூடியூப் ஜோதிடரும் சொல்கிறாங்க. இருந்து நம்ம நல்லா இல்லைன்னா என்ன அர்த்தம்? நம்ம ஜாதகம் சரியில்லை, உடனே போய் ஒரு நல்ல ஞான ஜோதிடத்தை காட்டலாம் அப்படின்னு சில பேர் கிளம்புறீங்க. அறிவு உள்ளவங்க, அறிவு இல்லாதவங்க மீண்டும் பார்த்துட்டே இருப்பாங்க. இன்னும் 50 வருஷம் ஆனாலும் ராசி பலன் பார்த்துட்டே இருக்கு. இன்னும் புது சேனல் குடிசை தொழில் மாதிரி வரப்போகுது ராசி பலனுக்குன்னு. ரைட் என்று கூறி இந்த மாதம் நான் முன்பே சொன்னதை போல் பார்ட்னர்ஷிப் மூலமாகவும் தொழில் மூலமாகவும் சிறப்புகளை தரக்கூடிய மாதமாக இது இருந்தாலும் கடன் மூலமாகத்தான் காரியத்தை நிறைவேற்ற முடியும். அதுவும் பார்ட்னர்கிட்ட கடன் வாங்குறது, ஒரு பெண்ணுக்கிட்ட வாங்குறது, பெண்ணாக இருந்தால் ஆணுகிட்ட வாங்குறது, ஆணாக இருந்தால் பெண்ணுக்கிட்ட வாங்குறது. அதே மாதிரி திருமணம் கடந்த உறவுகள் நிறைய கையும் களவுமா மனைவி கணவன்கிட்ட அகப்படுறதும் கணவன் மனைவி கிட்ட அகப்படுறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. எச்சரிக்கையாக இருந்துக்கோ சுவாமி, சொல்கிறது தான் நம்ம கடமை. பாதுகாத்துக்கிறது அவங்கவுங்க கடமை என்று கூறி பிறகு முத்தான 3 பலன் கேளுங்க. 11 நவம்பர் 2025 முதல் 11 நவம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 அதுக்கு வரலாம். உங்களுக்கு அந்த 11 நவம்பருக்கு முன்னாடியாவது கொஞ்சமாவது பணம் வந்துகிட்டு இருந்தது இந்த ரிஷபராசிக்கு. இந்த 11 நவம்பர்ல இருந்து கிட்டத்தட்ட இந்த மார்கழி மாதம் நிறைவடையக்கூடிய 14 ஜனவரி 2026 வரலும் பணமே வந்த பணம் கூட ஸ்டாப் ஆகி போச்சு. ஏன்டா ஸ்டாப் ஆச்சு தெரியல, ஸ்டாப் ஆகி போச்சு. மீண்டும் நான் எங்கேயா காட்டில் போய் உட்காந்து சன்னியாசம் வாங்கலாமா, காட்டில் போய் உட்காந்து தியானம் பண்ணலாமா, என்னையா இது பிச்சு பிடுங்குது. ஆமாம்,
ஃபினான்ஸ் டைட்டு, சொத்து கைவிட்டு போயிடுமோன்னு ரெய்லி பயந்து எழுந்திருக்கிறீங்க சாமி. ஆமாம், மனைவி இனிமேலும் கூட வாழ முடியாது போ அப்படின்றா. கணவனாக இருந்தாலும் அதே தான், உன்னால தான் செலவு வந்ததுன்றா. இப்படி கணவன் மனைக்குள்ளே லடாய், சண்டை, சச்சரவு அப்படிலாம் இருக்குது. இதுக்கு இடையில் அடிப்படை ஜாதகம் நல்லா இருக்கிறவன் தப்பிச்சிங்க என்று கூறி பிறகு ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருகிறது. அது 20 டிசம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 திடீர் அதிர்ஷ்டம் ஒரு 6 என்ற தொகை வருது. இதுவும் தனயோக ஜாதகத்துக்கு தான். தனயோகம்னா பணயோகம், தனம்னா தெரிய மாட்டேங்குது சமஸ்கிருத வார்த்தை. பணயோக ஜாதகத்துக்கு தான், ரைட். இல்லைன்னா ஏதோ ஒரு அற்ப காசு வரும். பணயோக ஜாதகத்துக்கு தேவைக்கு அதிகமாகவே வரும். அதுமா தேவைக்கு அதிகம் LIG HIG MIGன்னு போட்டுக்கணும். லோ இன்கம் கிரேட், மிடில் இன்கம் கிரேட், ஹை இன்கம் கிரேட். அடுத்தது வாங்க 29 டிசம்பர் 2025 12 ஜனவரி 2026 இந்த ரிஷப ராசிக்காரனுக்கு தான் இந்த ஷேருன்னு வாங்க. அவ்வளோதான், உங்கள் ஷேரே அவுட் ஆகிடும். பண்ணி பாருங்க, நீங்கள் கொண்டாந்து ரோட்டில் விட்டுரும், பண்ணவே கூடாது என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த ஒரு மாதமான மார்கழி மாதத்திற்கு ரிஷபராசி அன்பர்களுக்கான மாத ராசி பலாப்பல். இதுவரையிலும் தேதி, மாத, வருடம், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தோடு தேதி, மாத, வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன மிதுனராசி அன்பர்களே, இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு எங்கேயாவது வாழ்வா சாவான்னு தான் ஆரம்பிக்குது. எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா, எங்கேயாவது போய் கண்காணாத இடத்துல உட்காந்து கொஞ்ச நாளுக்கு வாழ்ந்துட்டு வரலாமா, ஒரே மென்டல் ப்ரெஷர், சோஷியல் ப்ரெஷர், ஃபினான்ஷியல் ப்ரெஷர், ஃபேமிலி ப்ரெஷர், ஹெல்த் ப்ரெஷர், பிளட் ப்ரெஷர் வந்துடுச்சு சாமி, மென்டல் ப்ரெஷரோட. அதனால அப்படிதான் ஆரம்பிக்குது. பேசினாலே நீங்க பேச மாட்டேன்றீங்க. உங்களுக்கு மீறி யாரோ ஒருத்தர் பேசுற, யார் பேசுறாருன்னு தெரியல, யாரோ பேசுறாரு, காதுல கேக்குது, ரைட். ஞானமா முயற்சி பண்றீங்க. பிறகு மனசுல ஒரு இனம் புரியாத பயம் இருக்குது. நம்ம லைஃப் இப்படியே போயிடுமா, ஏதாவது உருப்படுவோமா மாட்டோமா மனசுல பயம், இனம் புரியாத பயம். எக்கோல கேக்குது. பிள்ளைகள் நலன்ல எச்சரிக்கையா இருக்கணும். புத்தி வேலை செய்யல, மனசு வேலை செய்யல, அறிவு வேலை செய்யல, ஆத்மா வேலை செய்யல, பல பிறவி கான்சியஸ்னஸ் வேலை செய்யல. பிறகு உங்களுடைய எதிர்பாலினம் பிரிவினை வரணும் அப்படின்ற ஜாதகத்துக்கு இந்த மாசம் 100% பிரிவினை வந்துடும், டைவர்ஸ் வந்துடும். இந்த மாதம் வருது போங்க, வரணுன்ற ஜாதகத்துக்கு தான். அதை பார்த்துக்கணும். எல்லாரும் இதை எடுத்துக்கூடாது. பச்சை சுகா போட்டவெல்லாம் என் புருஷன், சோப்பு ஜாக்கெட் போட்டது என் பொண்டாட்டின்னு. ஆக அடிப்படை ஜாதத்தில் டைவர்ஸ் நீண்ட நாட்களாக யாரெல்லாம் டைவர்ஸ் பண்ணணும்னு வாயில் சொல்லிகிட்டே இருந்தாங்களோ, மனைவிமார்கள் கணவன்மார்களை பார்த்து, கணவன்மார்கள் மனைவிமார்களை பார்த்து இந்த மாதம் டைவர்ஸ் அனுப்பிச்சிடுறாங்க. நோட்டீஸ் வீட்டுக்கு வருதா இல்லையான்னு பாருங்க, வருது. பிறகு அந்நிய மதக்காரர்கள் உதவி செய்கிறாங்க, முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள், ரைட். தொழிலில் பலவிதமான முயற்சி எடுத்து பார்த்தாலும் ஒன்றும் வேகலை, பருப்பு வேகலை, அப்படி இருக்கிறது தானே சொல்ல முடியும், இல்லாத சொன்னால் நடக்காதுல்ல. பிறகு முத்தான 3 பலனை கேளுங்க. அது என்ன 3 பலன்? 11 நவம்பர் 2025 கிட்டத்தட்ட 14 ஜனவரி 2026 வரலும் செலவு, வரவுக்கு மீறி செலவு. அதில் கொஞ்சம் நீங்கள் நல்லா இருந்த காலம் அக்டோபர் 17, 2025 முதல் 5 டிசம்பர் 2025. இதை ஏன் நான் சொல்கிறேன், 4 குருடர்கள் ராசி பலன் பார்த்த மாதிரி இருக்கக்கூடாது இல்லையா? கடந்த காலம் எப்படி தாக்கியிருக்குன்னு தெரிஞ்சால் தானே இப்போ எதிர்காலத்தில் பற்றி நான் சொல்லும்போது கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்து நோய் வருமுன் காப்போம், ப்ரிவென்ஷன் பெட்டர் தென் கியூர். மழை வருவதற்கு முன்பே கொடை எடுத்துன்னு போனோம், புயல் வரத்துக்கு முன்னாடியே பதுங்கணும், அதுக்கு தானே சொல்றது, ரைட். அப்படி இருக்குது. பிறகு 20 டிசம்பர் 2025 உங்களுக்கு 12 ஜனவரி 2026 இந்த காலகட்டம் பெண்ணால் ஆணுக்கு பொருளாதார உதவியும், ஆனால் பெண்ணுக்கும் பெண்ணால் ஆணுக்கும் வருகிறது, எதிர்பாலினத்தால் வருகிறது. பிறகு
முறை தவறிய சில உறவுகள் ஏற்படுறதுக்கான அந்த சபலங்கள் வரும். ஆமாம், அது யார் ஜாதகத்தில் இருக்குதோ அவங்க அதை நிறைவேற்றிடுறாங்க. அதுக்கான தைரியமும் ஒன்றும் இல்லாதவங்க நிறைவேற்ற முடியாது. பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரலும் ஷேர் பிஸ்னஸ் இந்த ராசிக்காரன் மூலையிலே இருக்கும். பண்ணணுன்றது கேம்பிள் பண்ணணும், ஷேர் பண்ணணும், லாட்டரி டிக்கெட் வாங்கணும்னு. ஆனால் வாங்கினா 100% பணம் லாஸ் ஆகிடும். அதுவும் இப்போ ஆன்லைன் ரம்மியில் பல பேர் அப்பப்போ டக்குன்னு ஹேங்கரில் வந்து சொக்காவை மாட்டுற மாதிரி தூக்க மாட்டேங்கிறாங்க. அதனால் அவங்க மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னாலும் இந்த ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது. 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரலாம் ஆடினா அவ்வளோதான். தற்கொலை, தூக்கு அந்த மாதிரியான முடிவில் எடுக்க வேண்டியது இருக்கும். திடீர்னு 6 லட்ச ரூபா பணத்தை விட்டுருவீங்க, அப்புறம் 60 லட்சம் வரலும் போயிடும். பார்த்துக்குங்க. இந்த ஆன்லைனில் ஆடுறவங்களுக்குலாம் கேட்டாக்க டக்குன்னு காசு எங்கேருந்து வருதுன்னே தெரியலப்பா, பரட்டிடுறாங்க. ரைட் என்று கூறி பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் நம் சேனலில் மட்டுமே தரப்படுகிறது. உலக சேனல் எதிலுமே தரப்படுவதில்லை. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்ய வேண்டும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கடகராசி அன்பர்களே, உங்களை தான் சனி துவைச்சி கொண்டாந்து அப்படியே வந்து சக்கைய வாஷிங் மிஷினில் போட்டு வெளியே அமுச்சிருக்கிறானே. உடம்புல எல்லா நியூரான்ஸ், பிரெயினில் எலக்ட்ரான்ஸ், உடம்புல எல்லா நர்வ் சிஸ்டமும் அப்படியே வாஷிங் மிஷினில் போட்டு பிழிஞ்சு வெளில போட்டான். உயிர் தப்பிச்சதே பெரிய விஷயம். முதல்ல மாஸ்டர் செக்கப் எடுத்து பாருங்க, தீராத வியாதி எதனா உடம்புல இருக்க போகுது. இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது எப்படி தெரியுமா இருக்குது? கடன்காரனை வாழ வைக்கிறீங்க, விரோதியை வாழ வைக்கிறீங்க. கடன்காரனை வாழ வைக்கிறீங்க, விரோதியை வாழ வைக்கிறீங்க. வாழவை வழக்க வாழவை. வழக்கு போட்டவனை வந்து அவனை ஜெயிக்கிற அளவுக்கு பாயிண்ட்டை கொடுக்கணும், கொடுத்துருவீங்க. பிறகு பொய் பேசு, உண்மையை பேசுனா அவ்வளோதான். ஒருத்தவனோட வந்து ஹெல்ப் பண்ண மாட்டான் இந்த மாதம். ஒன்லி பொய் தான். பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த கடகராசி அன்பர்களே, எப்பவும் கிடையாது. இந்த மாதம் மட்டும் கிடையாது, இன்னும் வரும் தொடர்ந்து. அது சொல்கிறேன் நான் பாருங்க. பிறகு இதய சுத்தியோட இந்த மாதம் வேலை செய்யணுங்க. நம்ம பொய் புரட்டு பேசக்கூடாது. இதய சுத்தி அப்படின்றீங்க. இந்த மாதம் தான் பொய் பேசணும். உண்மை பேசி பாருங்க. தவிச்ச வாய்க்கு தண்ணி கூட ஊற்ற மாட்டேன் இவனும். இந்த மாதம் உங்களுக்கு அப்படி இருக்குது கிரக அமைப்பு. இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுனாக்கா வந்து என்னுடைய ஜோதிட ஆசிரமத்தில் மாணவனாக சேர்ந்து தெரிஞ்சுக்கணும். இல்லைனா இப்போ பலனை மட்டும்தான் கேட்க முடியும். கேளுங்க, கேட்டுக்கொண்டே இருங்க. பிறகு பிள்ளைகள் நல்வாழ்வு, அதை பற்றின சிந்தனை தான் இருக்குது. செயல்படுத்த முடியல. அவங்களுக்கு நல்ல வந்து துணிமணி, நல்ல கான்வென்ட், நல்ல எஜுகேஷன், நல்ல டியூஷன், நல்ல எதுவுமே நல்ல செய்ய முடியல. கடந்த 3 வருஷமாக செய்ய முடியல, இப்பவும் செய்ய முடியல. அடுத்தது உங்கள் நடிகர் விஜய் கூட தான் கடகராசி. பார்த்தீங்கல்ல, 42 பேரை சுகா பண்ணிட்டார். சுவாஹா அப்படின்னு நெருப்பில் போட்டார். ஆக இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது? ஒரு உயிரின் விலை 20 லட்சம் ரூபாய் இருந்தால் ஒருத்தர் கொண்டுட்டு 20 லட்ச ரூபா கொடுத்துடலாம். ஒரு பொதுக்கூட்டத்தில் ஆகிப்போச்சு. அதனால் எச்சரிக்கையாக இருக்குது. ஏதாவது பொதுக்கூட்டத்தில் போய் மாட்டிக்காதீங்க கடகராசிக்காரர். இன்னும் உங்களுக்கு ஒன்றும் கண்டம் முடியல, இன்னும் இருக்குது. சனியால் கண்டம் முடிந்தாலும் குருவால் கண்டம் இருக்கிறது என்று கூறி பிறகு எப்பவுமே அணுகுண்டு போட்ட இடத்துல 25 வருஷத்துக்கு புல்லு முளைக்காது. அந்த மாதிரி தான் அஷ்டமச்சனி போட்ட இடத்துல 25 வருஷத்துக்கு புல்லு முளைக்காது. பார்த்துக்குங்க. இப்போ உங்களுக்கு தான் அஷ்டமச்சனி முடிஞ்சிருக்கு. ரைட். பிறகு கடன் வாங்கு சாமி. யாருக்கிட்ட வாங்குறீங்க? ரவுடி போக்கான ஆளுகிட்ட வாங்குறீங்க. ஒரு அரசாங்கத்தில் பணிபுரியறவர்கிட்ட வாங்குறீங்க. அசிங்கமும் அவமானம், மானபங்க வேற்று மதக்காரனால வருகிறது. முகமதியராலும் கிறிஸ்துவராலும் வருகிறது, இந்துவாலையும் வருது, 3 மதத்தாலையும் வருது. ஒரே ஒரு ஆறுதல். என்ன ஆறுதல்? நீங்கள் மட்டும் அப்படி கலங்காமல் சும்மா அப்படி ஸ்ட்ரெயிட்டாக நிற்கிறீங்க. எவ்வளோ வேணால் அடிச்சுப்பார், நாம் அப்படியே நிற்போம் இல்லை அப்படின்னு. பிறகு முத்தான 3 பலன் 11 நவம்பர் 2025
கிட்டத்தட்ட உங்களுக்கு 14 ஜனவரி 2026 இந்த காலகட்டத்தில் ஒரு பணயோகம் வந்தது. 11 நவம்பர் 2025 14 ஜனவரி 2026 பணயோகம் வந்தது. ஆனால் அதுலேயும் அக்டோபர் 17 2025 5 டிசம்பர் 2025 வரலும் அந்த பணயோகமும் வரல. இப்போ 5 டிசம்பர் 2025 மீண்டும் பணயோகம் வருது. அது 14 ஜனவரி 2026 வரலும். நல்ல விஷயம் தானே. மூஞ்சியை உம்முன்னு வச்சுருக்கீங்க, சிரிக்கணும். ஸ்மைல் கரேகா அச்சா ஜி கியா ஜி. பிறகு 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 இந்த காலகட்டம் எப்படிப்பட்ட காலகட்டம்? இந்த காலகட்டம் திடீர் பொருள் வரவு வருகிறது. எப்படி திடீர் பொருள் வரவு வருகிறது? சொத்து கைவிட்டு போயிடும் போன்ற பயமும் வருது. 20 டிசம்பர் 2025 14 ஜனவரி 2026 சொத்து கைவிட்டு போயிடுமா, வாகனம் கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, சுகம் கைவிட்டு போயிடுமா அப்படின்னு பயமாக வருது. பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 ஷேர் பிஸ்னஸ், கேம்பிள், ஆன்லைன் ரம்மி விளையாண்டிங்கன்னா அவ்வளோதான். அம்பேல் ஜூட் எல்லாம் போயிட்டு ஏடுகுண்டலவாடா வெங்கட்ரமணா கோவிந்தா கோவிந்தா அப்படின்னா எல்லா படம் போயிடுச்சுடான்னு அர்த்தம் என்று கூறி, பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தருகிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன சிம்மராசி அன்பர்ல அட்டமச்சனையில் இருக்கீங்க, அசிங்க அவமானமான பங்கம் தற்கொலை முயற்சி, மலை உச்சிக்கு போகலாம், சுவாமியை கும்பலன்னா அங்கிருந்து கால் தவறி கீழே வந்துருவீங்க. அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறீங்க, எச்சரிக்கையா இருங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் வீட்டுக்கே போட்டுக்கோங்க, இல்லைனாக்கா சொத்தை வித்து மருத்துவ செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இந்த மாதம் ஆரம்பிக்கும் போதே உங்களுக்கு மன சஞ்சலம், புத்தி சஞ்சலம், ஆத்ம சஞ்சலம், தாய் சஞ்சலம், தகப்பன் சஞ்சலம், பிள்ளைகள் சஞ்சலம். பிள்ளைகளை நல்லபடியாக அவங்களுக்கு தேவையான வசதி வாய்ப்புகளை செஞ்சு கொடுக்க முடியலையே என்ற சஞ்சலம், சொத்து சஞ்சலம், கைவிட்டு போயிடுவா வீடுன்றது. அப்படியே கொண்டு போய் ஒரு 10 கிலோ ஐஸ் வாட்டர் தலையில், 10 லிட்டர் ஐஸ் வாட்டர் தலையில் ஊற்றுற மாதிரி இருக்குது. அவ்வளவு மூளை கொதிக்குது. டாக்டர் சொல்கிறார், இதுக்கு மேலே போனால் வெடிச்சிருங்க, பார்த்துங்க, நரம்பு வெடிச்சிட போகுது. அப்படி மென்டல் ப்ரெஷர், எச்சரிக்கையாக இருங்க. பிறகு கணவனால் மனைவிக்கு அசிங்கம், மனைவியால் கணவனுக்கு அவமான அசிங்கம், அப்படி வருது. பிறகு எங்கிருந்தோ பணம் மட்டும் வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அப்படி வந்துகிட்டு இருந்த பணமும் இப்போ ஸ்டாப் ஆகி போச்சு. எப்போ ஸ்டாப் ஆயிடுச்சு? டிசம்பர் 5 ஸ்டாப் ஆகி போச்சு. அதுக்கு முன்னாடியே ஸ்டாப் ஆகி போச்சு. 11 நவம்பர் 2025 இந்த மாதம் நிறைவடைவர்கள் ஸ்டாப் தான். பிச்சை எடுத்தாராம் பெருமாள், அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார். அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறீங்க நீங்க. ஆமா, ஏதோ ஒரு ஆவி மண்டக்குள்ள பேசுற மாதிரியே இருக்குது. சூத்ர ஆவி, உழைப்பாளி ஆவி, வேலை செய்யற, உங்களை வேலை வாங்குற ஆவி. இப்படி சொல்லணும் ஜோசின்னு சொன்னா. ஆனா இந்த மாசம் பிறந்த 16 டிசம்பர் 2025 பணம் வருது. எவ்வளவு? 4 தொகை 3 தொகை எடுத்து பாக்கெட்ல வைங்க. தனயோக ஜாதகத்துக்கு தான் வரும், மற்றவங்களுக்கு வராது. ரைட். பிறகு தொழிலில் மட்டும் நல்ல முயற்சி பண்றீங்க, பணம் சம்பாதிக்கணும் அப்படின்ற முயற்சி, தொழில் முயற்சி, பணம் சம்பாதிக்கணுன்ற முயற்சி, லாப முயற்சி, இப்படி 3 வகையான முயற்சி பண்ற சுவாமி. நீ சும்மா சாதாரணமான முயற்சி இல்லை, இப்படி 3 வகையான முயற்சிகளை நீங்கள் எடுக்கிறீர்கள். அதன் பிறகு முத்தான 3 பலனை கேளுங்க. 11 நவம்பர் 2025 14 ஜனவரி 2026 வரலும் பிச்சை எடுத்தான பெருமாள், அதை பிடுங்கி தின்னானா அனுமாரு. அவ்வளவுதான். வேலை கிடைச்சா ஆகும், வேலை ஆப்டாலும் கூலி ஆப் இல்ல, சம்பளம் வரல. ரைட். பிறகு இந்த பக்கம் வாங்க. 20 டிசம்பர் 2025 20 டிசம்பர் 2025 12 ஜனவரி 2026 ஒரு நல்ல காலகட்டம். தொழில் ரீதியான சில அதிர்ஷ்டங்கள் வருது, வாய்ப்புகள் வருது. அதுக்கப்புறமா 29 டிசம்பர் 2025 நீங்கள் 12 ஜனவரி 2026 வரலும் ஷேர் பிசினஸ் பண்ணணுன்ற அரிப்பு யாருக்காவது வந்ததுன்னா, ஆன்லைன் ரம்மி ஆடணுன்ற அரிப்பு வந்ததுன்னா அவ்வளோதான். எல்லாத்தையும் விட்டுட்டு
நடுரோட்டு கொண்டு வந்து விட்டுட்டு ஆடக்கூடாது, புரியுதா? பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நம் சேனலில் மட்டுமே, உலக யூடியூப் சேனலில் பணவரவு நாட்களும் சந்திராஷ்டமங்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயனடையாமல் உங்களை போன்ற சிம்மராசி அன்பர்களாக பார்த்து அனுப்பினால் அந்த புண்ணியம் உங்களைத்தான் சேரும் என்று கூறி, அது இந்த மாதிரி அஷ்டமச்சரியில் அசிங்க அவமானத்திலிருந்து காப்பாற்றும் என்று கூறி நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன கன்னிராசி அன்பர்களே, நீங்க தான் இப்போ கண்டச்சனிக்கு வேற போயிட்டீங்க. போங்க, கண்டம் தான். யாரால கண்டம்? பொண்டாட்டிக்கு புருஷனால கண்டம், புருஷனுக்கு பொண்டாட்டியால கண்டம், காதலனுக்கு காதலியால கண்டம், காதலிக்கு காதலனால கண்டம். பார்த்துங்க, இப்போல்லாம் நிறைய சைக்கோஸ் சுற்றுறாங்க. அதனால் கண்டத்தில் மாட்டிக்காதீங்க. காதல் கண்டம், காம கண்டத்தில் மாட்டிக்காதீங்க என்று கூறி இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுது பிச்சை எடுத்தானாம் பெருமாள் அதை பிடுங்கி தின்னாராம் அனுமார் என்ற மாதிரி இருக்குது. நேரத்தில் இருக்குது. என்னத்தை சொல்கிறது? வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிடல, கூலி ஆப்டாலும் வேலை ஆப்பிடல. எப்படி ஆமாம், when stone was found, dog was not found அப்படின்ற மாதிரி இருக்கு. When dog was found, stone was not finding in my eyes, man, what can I do? நாயுடு அப்படின்னு கேட்குற மாதிரி இருக்குது. கல்லை கண்டா நாயை காணும், நாயை கண்டா கல்லை காணும். அதுதான் இங்கிலீஷில் சொன்னேன். When stone was I can find, when I can find the stone, there was no dogs. When the dogs are barking, I cannot find a single stone also to hit that dog அப்படின்ற மாதிரி இருக்குது. இது இங்கிலீஷில் ராசி பலன். பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் போட்டோம், 16 போட்டோம், 17 போட்டோம். 18லிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 நாள் காசு வருது சாமி. எடுத்து உள்ளவை 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை. இதுவும் பணயோக ஜாதகத்துக்கு தான் வரும். தனயோகம்னா தெரிய மாட்டேங்குது. அது நாங்கள் தனம் பணயோகம் உள்ள ஜாதகத்துக்கு தான் வரும், இல்லைன்னா வராது. உங்கள் இஷ்டத்துக்கு பார்க்கறதுக்கு பேர் ராசி பலன் இல்லை. அது இஷ்டத்துக்கு வரும். வாழ்க்கை கிட்ட போய் உங்கள் இஷ்டத்தெல்லாம் கேட்க முடியாது. நீங்கள் அது இந்த சின்ன வயசில் 5 வயசுல கேட்டிருக்கலாம் அப்பா அம்மா கிட்ட. அப்புறம் என்ன 50 வயசில் கேட்டால் என்ன அர்த்தம்? 20 வயசுக்கு மேலே கேட்க முடியாது. இன்னும் ஃபாரின்லாம் 10 வயசு 5 வயசுலேயே கேட்க முடியாது. அங்கங்கே இண்டிவிஜுவல். ஆமாம், அதனால் இயற்கை கிட்ட போய் நீங்கள் அதெல்லாம் கேட்க முடியாது. இயற்கை போடுறது தான் எடுத்துக்கணும், ரைட் என்று கூறி இப்போ வாங்க. இந்த மாதம் நான் சொன்ன மாதிரி முதல்ல இந்த 18 தேதியிலிருந்து 3 நாளில் ஒரு பணம் வருது. 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5ன்ற தொகை பணயோக ஜாதகத்துக்கு, ரைட். அதற்கு பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் தொழில் அகப்பட்டாலும் பொருள் அகப்படவில்லை. ஏதோ ஒரு ஆவி ஹெல்ப் பண்ணுது இந்த மாதம். ஞானம் மோட்சத்தை அடைஞ்சிடலாமா, இனிமேல் சம்சாரம் வேணாம், நம்ம காசிக்கு போயிடலாம் அப்படின்ற சிந்தனை கண்ட பல விதத்தில் வருது. பார்ட்னர்ஷிப்பால் கண்டம், சமூகத்தால் கண்டம், மனைவியால் கண்டம், மனைவிக்கு கணவனால் கண்டம், கணவனுக்கு மனைவியால் கண்டம். அந்நிய மதக்காரர்களான முகமதியர்கள், கிறிஸ்துவர்கள் ஹெல்ப் பண்ணுறாங்க சாமி. சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, வாகனம் கைவிட்டு போயிடுமா, 2 வீலர் போயிடுமா, 4 வீலர் போயிடுமா, தாய் கைவிட்டு போயிடுவாளா, காப்பாற்றணும். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் பணம் கட்ட சொல்லிட்டாரு. எவ்வளோ கட்ட சொன்னார்? 10 லட்ச ரூபா ஆகுன்ட்டார். என்ன பண்ண போகிறீங்க? ஒன்றும் பண்ண முடியல. மெடிக்கலையும் போட்டு வச்சிருக்கலாம், போடலையே அப்படின்ற மாதிரி. அது ஒரு மைண்ட் வாய்ஸ். அரசாங்க உத்தியோகத்துக்கு டிஎன்பிசி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாம் எழுதியவர்கள் அங்கிருந்து எதிர்பார்க்குறாங்க நல்ல செய்தி வருமான்னு. வரமாட்டேங்குது. பிறகு முத்தான ஒரு 3 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 இந்த மாதம் நிறைவடைகிற வரலும் ஒரு நல்ல நேரம். எதில்? பணத்தில். அரசாங்க உத்தியோகத்திற்கு நல்ல ஒரு செய்தி வரத்துக்கும், நீங்கள் ப்ரமோட் ஆகிட்டீங்க, வாங்க டியூட்டியில் ஜாயின் பண்ணுங்கன்ற ஒரு ஆர்டர், சாம்பார் லெட்டர். நான் அடித்த மணி கடவுளுக்கு கேட்டதோ இல்லையோ கோவிலில், அங்கே கேட்டது பார் கவர்மெண்ட்டுக்குன்ற மாதிரி அதுவும் வருது. இதெல்லாம் 11 நவம்பர் 2025 முதல் 14 ஜனவரி 2026 வரலும் நல்ல பொருளாதாரம் வருது. அந்த 11 நவம்பருக்கு முன்னாடி உங்கள் உழைப்பை வாங்கிக்கிட்டு உங்களுடைய வேலையை வாங்கிக்கிட்டு கூலி கொடுக்காதவங்களாம் இப்போ கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜிபேயில் பணம் போடுறாங்க. ஓகேவா? அது வருது. பிறகு
20 டிசம்பர் 2025 அதன் முதல் 12 ஜனவரி 2026க்குள் உங்களுடைய வித்தையின் மூலமா, உங்களுடைய ஆழ் மன வித்தையின் மூலமாக ஒரு திடீர் அதிர்ஷ்டம் 6 தொகை பணம் வருது. 6000, 15,000, 24,000, 33,000, 60,000. இன்னும் சில பேருக்கு பணயோக ஜாதகமாக இருந்தால் 6 லட்சம் 60 லட்சம் கூட வந்துடும். அந்த வெயிட்டேஜை பொறுத்து, ஜாதக வெயிட்டேஜ், ரைட், ஹார்ஸ் பவரை பொறுத்து. பிறகு 29 டிசம்பர் 2025 ஆன்லைன் ரம்மி விளையாடினீங்கன்னா அவ்வளோதான். இப்போல்லாம் லாட்டிடியூட் கிடையாது தமிழ்நாட்டில். ஆன்லைன் ரம்மி விளையாடி எல்லாரும் ஹேங்கரில் தொங்குற மாதிரி தூக்கில் தொங்கிடணும். அதனால ஆடக்கூடாது. அப்படி ஆடினா தூக்கணும் தூக்கின்னு போய்டும் உங்களை. அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். புரியுதா? ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நான் ஏன் இப்படி உடச்சி உண்மையை சொல்கிறேன்னா உங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். பிறகு அதுதானே ஜோதிஷம், ஜோதி இசம் அப்படின்னா என்ன? டார்ச் அடித்து பார்க்குறோம் எதிர்காலத்தை. அப்படி பார்க்குறோம் ஆகாயத்தில் டார்ச் அடித்து பார்த்து சொல்கிறேன் நான் உங்களுக்கு. சாதாரண டார்ச் இல்லை, அறிவொளி டார்ச். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்துக்கொண்டு அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கன்னியா ராசி அன்பர்களுக்கான பலாபலன். இதுவரையில் கூறினேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன துலாம் ராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்களுக்கு ஏற்கனவே யூடியூப்பில், உலகளாவிய யூடியூப்பில் வந்து எல்லாரும் சொல்லியிருப்பாங்க 6ல் சனிங்க. 6ல் சனின்னா என்ன? ஊரில் பகை. பக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, எதிர் வீட்டுக்காரங்க கூட சண்டை, அக்கத்து வீட்டுக்காரங்க கூட சண்டை, அக்கடன்னு அங்கே விடமாட்டா தடா, எல்லா பக்கத்துலையும் தடா. 144 தான் அப்போது. அதனால் அதான் பண்ணும் 6ஆம் இடத்து சனி, சண்டையை வலிக்கும். சனி வேற கட்டைக்கு அதிபதி, கட்ட பஞ்சாயத்து. சனி தான் சட்டத்துக்கு அதிபதி, சட்ட பஞ்சாயத்து. கட்ட பஞ்சாயத்து ஜாதகமாக இருந்தால் கட்ட பஞ்சாயத்து, சட்ட பஞ்சாயத்து ஜாதகமாக இருந்தால் சட்ட பஞ்சாயத்து பண்ணி சம்பாதிங்க. அதுதான் நடக்கும், வேற ஒன்றும் நடக்காது. கடன் அழிப்பு, விரோதி அழிப்பு, நோய் அழிப்பு. கடன் இருக்கிறவனுக்கு கடன் அடைக்கலாம். அவன் கடன் அடைக்கணும்னா சும்மா அடைக்க முடியுமா? அவன் ஜாதக தனாதிபதி நல்லா இருக்கணும், பாக்கியாதிபதி நல்லா இருக்கணும், பூர்வ புண்ணியம் நல்லா இருக்கணும். இதெல்லாம் இருக்குது இல்லை. சும்மாவே உட்காந்துக்கிட்டு அடுத்த வீட்டு நெய்யை என் பொண்டாட்டி கையேன்னு சொல்லிட்டு நக்க முடியாது இல்லை. நம்ம வீட்டு நெய்யை தான் நக்க முடியும். அப்போ உங்கள் அடிப்படை ஜாதகம் தான் உங்கள் வீட்டு நெய். அது எப்படி இருக்குதுன்னு பாருங்க என்று கூறி இந்த மாதம் பலனை மட்டும் கேளுங்க. மென்டல் ப்ரெஷரில் ஆரம்பிக்குது இந்த மாதம். தூர தேசத்திலேருந்து நல்ல செய்தி வருது. ஒரு பெரிய மனிதர், பாஸ், பிராமணர், அவர் தரன்னு சொல்லிட்டு தராமலே இருக்கார். உங்களுக்கு ஏதோ ஒரு பதவி உயர்வு, ஒரு சம்பள உயர்வு, நீங்கள் கேட்ட ஒரு அலவன்ஸு, உத்தியோக ரீதியாக, தொழில் ரீதியாக ஒரு அட்வான்ஸ் தொகை தரங்கிறாரு. தரலையே. நீங்கள் வேலை செய்யறதுக்கு பதிலாக ஏதோ ஒரு தொழிலாளர் ஆவி வேலை செஞ்சுன்னு சாமி உங்களுக்கு பதிலாக. ஆனால் சம்பளம் உங்களுக்கு வருது, நல்ல விஷயம் தானே. ஞானமாக லாபம் ஈட்டணும்னு பார்க்குறீங்க, ஆனால் முடியல. வாயை திறந்த உடனே சும்மா ரொம்ப நல்லா அற்புதமாக கலைநயத்தோடு பேசுகிறீங்க. நடிகை பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, நடிகன் பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க. அதில் கொஞ்சம் நிறைய பேர் உழுந்து காசு கொடுத்துட்றான். ஆனால் முயற்சி மட்டும் தைரியமாக இருக்குது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சமென்பதில்லையே வண்டி இப்படி இருக்குது. தாய் உடல் நலம் பாதிக்கப்பட்டுருமா, குழந்தை உடல்நலம் பாதிக்கப்பட்டுருமா, பாதிக்கப்பட்டாக காசு இல்லையா அதனால் பயம், சொத்து கைவிட்டு போயிடுமா பயம், வாகனம் கைவிட்டு போயிடுமா பயம், ஸ்டேட்டஸ் காப்பாற்ற முடியுமா காப்பாற்ற முடியாத பயம். சாமி என்ன சும்மா விளையாட்டா? அந்நிய மதமான முகமதிய கிறிஸ்துவ மதத்துக்கிட்ட ஹெல்ப் கேட்குறீங்க. அவங்களும் வந்து ஏதோ சின்னதாக தான் தராங்க, தேவைக்கேற்ப தரல. மொத்தத்தில் தைரியம் மட்டும் இருக்குது. மனைவி ஒரு சப்போர்ட்டாக தான் இருக்காங்க இந்த மாதம். பிறகு முத்தான ஒரு 3 பலன் 4 பலன் கேளுங்க. கடந்த 11 நவம்பர் 2025 14 ஜனவரி 2026 வரலும் அந்த 11 நவம்பருக்கு முன்னாடியாவது கொஞ்சம் காசு பணம் கேட்ட இடத்துல கிடைச்சிக்கிட்டு இருந்தது, கடன் ரொட்டேஷன். ஆனால் 11 நவம்பருக்கு அப்புறமா ஒருத்தனும் கொடுக்க மாட்டேன்றான். யாருக்கிட்டையும் போய் காசு கேட்க முடியல. கேட்டாலும் இல்லைன்றான். இல்லை ஏன்பா நான் கொடுத்தது முதல்ல கொடுப்பா அப்புறம் தரேன். அப்படிதான் இருக்குது. அது 11 நவம்பர் 2025 முன்னாடி
பின்னாடி சொல்லியாதானே உங்களுக்கு தெரியும் இந்த கிரகங்கள் எப்படியெல்லாம் உங்களை பந்தாடுதுன்னு. அதான் கவிஞர் அழகா பண்ணா, ஆட்டு வித்தால் யார் ஒருவர் ஆடாதாரோ கண்ணா, அசையனும் தொட்டிலே ஆடாதாரோ கண்ணா, நீ நடத்தும் நாடகம்னா ஒரு கண்ணன் என்ன உயிரோட மேலே நடத்துறாரு. கோள்களை தான் கவிஞர் அப்படி சொன்னா. ரைட், அவர் எப்போ இறந்துட்டார்ல, துவாபர யுகத்திலேயே அவர் குருக்ஷேத்திரம் வார் முடிஞ்ச உடனே, பாரத யுத்தம் முடிஞ்ச உடனே இறந்துட்டார்ல. அப்புறம் அந்த மாதிரி கிரகங்கள் ஆட்டு விக்குது. இந்த 11 நவம்பர் 2025 முன்னாடி கேட்ட இடத்துல காசு கிடைச்சது 11 நவம்பர் 25 இருந்து 14 ஜனவரி 2026 கிடைக்கல. பிறகு 20 டிசம்பர் 2025 இருந்து 12 ஜனவரி 2026 ஒரு பெருங்கொண்ட கடன் வாங்குறீங்க. 6 தொகை 6000, 60000, 6 லட்சம், 60 லட்சம் அந்த அளவுக்கு கேட்குறீங்க. ஆனால் 6 தான் கிடைக்குது. அதன் பிறகு 29 டிசம்பர் 2025 அப்புறமா உங்க ஆழ் மனசு சுத்தமா வேலை செய்ய மாட்டேங்குது. எதையுமே முடிவெடுக்க முடியல. இந்த நேரத்தில் ஆன்லைன் ரம்மி ஆன்லைங்க தூக்கி ஆங்கரில் தொங்க விட்ட மாதிரி தொங்க விட்டுருவோம். எல்லா பணமும் போய்டும். எச்சரிக்கையாக இருக்கணும். சொத்து கூட கொண்டு போய் விட்டுருவீங்க ஆன்லைன் ரம்மில். இப்போல்லாம் அதில் தான் நிறைய பேர் விடுறாங்க. திடீர்னு கேட்டாக்க நேற்று ஒரு தூக்கு, இன்னைக்கு ஒரு தூக்கு கேட்டால் ஆன்லைன் ரம்மிங்கன்னு பேப்பரில் வந்துக்கிட்டே இருக்குது. எச்சரிக்கையாக இருக்கணும். அதனால் ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைனு, கேம்பிளு, லாட்ரி டிக்கெட்டு இதிலெல்லாம் பணம் வரத்துக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 29 டிசம்பர் 2025 12 ஜனவரி 2026 வரலும். பிறகு மொத்தத்தில் இந்த மாதம் அடிப்படை ஜாதகத்தில் தனயோக திசாபுக்தி வந்தவங்க தப்பிச்சிங்க. மற்றவங்க விழிப்புணர்வாக இருந்து தற்காத்து கொள்ள வேண்டும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி நன்றி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். என்ன விருச்சிக ராசி அன்பர்களே, கடந்த 2025 உங்களுடைய கைப்பணம் போய் லாக் ஆகிடுச்சு. உங்கள் குடும்ப பணம் லாக் ஆகிடுச்சு. உங்களுக்குன்னு ரொட்டேஷனுக்கு இருந்த பணம் லாக் ஆகிடுச்சு. உங்களுடைய சேவிங் லாக் ஆகிடுச்சு. கடைசியில் மனைவி தாலியை கூட கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு சில பேருக்கு பணயோகம் குறைந்த ஜாதகத்துக்கு அதையும் கொண்டு வந்து விட்டுட்டு இருக்கோம். அந்த நிலைமைக்கு பிள்ளைகளுடைய கல்விக்கு பணம் செலுத்த முடியல, செமஸ்டர் ஃபீஸ் கட்ட முடியல, அவங்களுக்கு யூனிஃபார்ம் எடுத்து கொடுக்க பணம் இல்லை, டியூஷன் ஃபீஸுக்கு பணம் இல்லை, மந்த்லி போயிட்டு வரக்கூடிய பஸ் ஃபீஸ் கட்ட காசு இல்லை. இப்படி பல விதத்திலையும் பொருளாதாரத்தில் நீங்கள் முடங்கி போயிருக்கீங்க, முடக்கப்பட்டிருக்கீங்க. இயற்கையால், பிரபஞ்சத்தால். அடிப்படை ஜாதகத்தில் பணயோகம் உள்ள திசைகள் நடக்கிறவங்க தப்பிச்சிங்க, மற்றவங்க தப்பிக்க முடியாது. இப்போ இந்த மாதம் இதுதான் பலனில் ஆரம்பிக்குது. மனசு எல்லாமே செலவை நோக்கியே போதே தவிர, சம்பவங்கள் செலவை நோக்கியே போதே தவிர வரவை நோக்கி இல்லை. எங்கேயாவது போய் பணம் கேட்டால் கூட கிடைக்க மாட்டேங்குது. குடும்பத்தில் கடன் சுமை, குடும்பத்தில் பொருளாதார சுமை, தொழிலில் சண்டை, போட்டி, பொறாமை, இப்படி தான் இருக்கு. மனைவி அவங்க உடல்நல பாதிப்பு, அதுக்கும் பணம் இல்லை, மருத்துவ ஃபீஸுக்கு பணம் இல்லை. அதனால பல விதத்திலும் நீங்கள் ப்ரெஷரில் இருக்கீங்க. கிட்டத்தட்ட மவுத் அல்சர் சில பேருக்கு வரத்துக்கு வாய்ப்புண்டு, வாய்ப்புண் வரத்துக்கு வாய்ப்புண்டு. இதையும் ஃபுல்லாக சஞ்சலம். சொத்து கைவிட்டு போயிடுமா, வீடு கைவிட்டு போயிடுமா, மனை கைவிட்டு போயிடுமா, வாகனம் கைவிட்டு போயிடுமா, இப்படித்தான் உங்களுடைய இந்த மாதம் ஆரம்பமே உண்டு. மேலும் ஏதோ வெளி ஊர், வெளி மாநிலம் போனால் நல்லா இருக்குன்னு ஆழ் மனசில் ஏதோ ஒரு ஆவி பேசுகிற மாதிரியே உங்களுக்கு கேட்கிறது. பிறகு உங்களுக்கு மனைவி சப்போர்ட்டு, மனைவி வர்க்கத்தார் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது. பார்ட்னர்ஷிப் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது. ஒரு நண்பன் சப்போர்ட்டு கொஞ்சம் கிடைக்குது. அதில் தான் கொஞ்சம் மூச்சு விட முடியுது. பிறகு முத்தான ஒரு 3 பலன் கேட்டுக்கங்க. கடந்த 11 நவம்பர் 2025 அதிலிருந்து கொஞ்சம் பணம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடியை விட இப்போ வந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அதுவும் உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி முதல் அதுவும் ஸ்டாப் ஆகி போச்சு. இடையில் 11 நவம்பர்லேருந்து வந்துக்கிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி அக்டோபர் 17 வந்துக்கிட்டு இருந்தது. அக்டோபர் 17, 2025 முதல் டிசம்பர் 5 வரலும் பணம் வந்துக்கிட்டு இருந்தது.
ஆனால் அந்த அக்டோபர் மாதம் 17/2025 முதல் 11 நவம்பர் 2025 அக்டோபர், மீண்டும் சொல்கின்றேன், அக்டோபர் 17ஆம் தேதி அக்டோபர் மாதம் 2025 முதல் 11ஆம் தேதி நவம்பர் மாதம் 2025 வரலும் பணம் வந்துகிட்டு இருந்தது. ஆனால் 11 நவம்பர் 2025 அப்புறமா வர்றது கொஞ்சம் கொஞ்சமாக நின்று டிசம்பர் 5ஓட முழுசாக நின்று போச்சு. அந்த 20 நாள் 22 நாளில் நின்று போச்சு. இப்போது டிசம்பர் 5லிருந்து மீண்டும் போய் நீங்கள் பொருளாதாரத்தினுடைய முடக்கத்தில் இருக்கீங்க. நகை, பணம், வெள்ளி, தட்டுமுட்டு, பண்ட பாத்திரம் எல்லாமே அடமான கடை, மார்வாடி கடை, கோல்ட் லோன், ஜுவல் லோன் போயிட்டுருக்கு. இனி வைக்கிறதுக்கு உங்கள் உசுரை தவிர வேறு எதுவும் இல்லை. அந்த நிலைமையில் இருக்கீங்க. இதில் குடும்பத்தை காப்பாற்றணும், குழந்தைங்களை காப்பாற்றணும். இளைஞர்களாக இருந்தால் நீங்கள் எங்கே வேணாலும் திண்ணையில் தூங்கிட்டு திண்ணையில் தூங்கலாம். குடும்பத்தினால முடியுமா? முடியாது. இளைஞர்களுக்கு அவங்க லட்சியம். அதனால் நீங்கள் என்ன பிறரை சார்ந்து தானே இருக்க போகிறீங்க, பெற்றோர்களை சார்ந்து இருக்க போகிறீங்க. வேலை இல்லைனாலும் சரி, வீட்டில் வந்தாக்கா அம்மாவோ அப்பாவோ சாப்பாடு போட்டுற போகிறாங்க. ஆனால் குடும்பஸ்தனுக்கு அவனே தானே அந்த குடும்பத்துக்கே எங்கிறதாவது கொண்டு வரணும். இல்லைனா நம்ம சமூகம் உனக்கு எதுக்கே கல்யாணம், உனக்கு எதுக்கே குடும்பம்னு கேட்டுருப்பேன். அதனால் குடும்பஸ்தனுக்கு தான் அதிகமான பிரச்சனைகள். ஹிப்பீஸுகளை அந்த பிரச்சனையில் இளைஞர்களுக்கு. அவங்க ஹிப்பீஸ், நான் தான் சொன்னேன், தொன்னையில் தின்று விட்டு திண்ணையிலே கூட தூங்கலாம். பேச்சுலர் லைஃப். பிறகு 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026க்குள்ள ஒரு திருப்பு முனை பார்ட்னர்ஷிப் மூலமாக, தொழில் மூலமாக, தொழில் கூட்டாளிகள் மூலமாக, மனைவி மூலமாக, கணவன் மூலமாக, கணவனாக இருந்தால் மனைவி மூலமாக, மனைவியாக இருந்தால் கணவன் மூலமாக, எதிர்பாலினம் மூலமாக, காதலன் காதலி மூலமாக 6ன்ற தொகையில் ஒரு பணம் வருது. அதை வச்சு கொஞ்சம் இந்த மாதத்தை மேனேஜ் பண்ணுறீங்க. 20 டிசம்பர் டு 2025 டு 12 ஜனவரி 2026. அதன் பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026க்குள்ள ஷேர் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் ரம்மி பண்ணவே கூடாது. பண்ணால் மரண சமமான ஆபத்துகள், தற்கொலையில் கொண்டு போய் விட்டுரும், பண்ணக்கூடாது. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்ட நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை தான் காப்பாற்றும், இப்படிப்பட்ட இக்கட்டான நேரத்தில் இருந்து என்று உங்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஷேர் செய்யுங்க. ஆனால் யார் விருச்சிக ராசின்னு பார்த்து நீங்கள் பண்ண முடியாது. பொதுவாக பண்ணுங்கள். இல்லை விருச்சிக ராசிக்காரர்கள் தான் பலனடைவார்கள் என்று கூறி, அடிப்படை ஜாதகத்திலே பணயோகம் உள்ள திசைகள் நடப்பவர்கள் தப்பிக்கலாம், மற்றவர்கள் தப்பிக்க முடியாது. இப்படி 3 வாட்டி சொன்னால் அந்த விஷயம் ஊர்ஜிதமான உண்மையாக நடந்துவிடும் என்று பொருள். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். தனுசு ராசி அன்பர்களுக்கு 1 மாத கால மாத ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். ஏற்கனவே நீங்கள் 2025 மேலிருந்து ஏதோ கொஞ்சம் பணம் வர வந்துக்கிட்டே இருந்தது. அது அக்டோபர் 17ஓட போய் மீண்டும் எல்லாம் லாக் ஆகி போச்சு. மீண்டும் அது ரிலீஸ் ஆச்சா அப்படின்னா டிசம்பர் 5 ரிலீஸ் ஆச்சு. ஆனால் டிசம்பர் 5 இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தலையெடுத்துக்கிட்டு வரீங்க. பின்னாடி எப்படி நடந்ததுன்னு தெரிஞ்சால் தான் நான் எதிர்காலம் சொன்னால் உங்களை காப்பாற்றிக்க முடியும். இப்போ இந்த மாதம் ஆரம்பிக்கும் போது முதல்ல உங்களுக்கு பணம் 16ஆம் தேதி அன்றைய தினமே பணம் வருது சாமி. 16ஆம் தேதியே பணம் வருகிறது. எவ்வளோ? 4ன்ற தொகை, மரணனும் 3ன்ற தொகை. இது பணயோகம் உள்ள ஜாதத்துக்கு, மற்றவங்களுக்கு இல்லை இப்படி 3 வாட்டி சொன்னாக்கா அந்த விஷயம் ஆணித்தரமான உண்மை என்னும் பொருள். பிறகு இந்த மாதம் உங்களுக்கு இரத்த கொதிப்பு அதிகமாக இருக்கும். அதனால் பிபி செக் பண்ணிக்கிங்க. அந்த இரத்த கொதிப்பு பிள்ளைகளாலேயும் தகப்பனாலேயும் உங்களுடைய பாஸ்ன்னு சொல்லக்கூடியவராலையும் ஒரு பெரிய மனிதராலையும் உங்கள் ஆழ் மனசில் நீங்களே போட்டு உங்களை குழப்பிக்கிறதுனாலையும் வரும். தைரியம் மட்டும் இருக்குது, அது போதுமே. உச்சி மீது வான் இடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை, அச்சம் என்பதில்லையே. அது இருக்குது. சொத்து முடங்கிடுமோ, தொழில் முடங்கிடுமோ, நம்முடைய வியாபாரம் முடங்கிடுமோ, உத்தியோகம் முடங்கிடுமோன்ற பயம் இருக்குது. இளைய சகோதரால் சில நன்மைகள் சில தீமைகளும் வருது. மனைவி எப்போ பார்த்தாலும் இந்த மாதம் பொறுத்த வரலும் அவங்க உங்களுக்கு
வசைப்பாடுவதையே தொழிலாக வச்சுருக்காங்க. கல்யாணம் பண்ணாமலே இருந்திருக்கலாம் அப்படின்ற நிலைமை இருக்குது. தண்ணிக்குள்ளே இந்த மாதம் போகாதீங்க. 2 தண்ணி இருக்குது. வாய்க்குள்ளே போடுற தண்ணி, வெளியில் குளிக்கிற தண்ணி. அதில் கண்டமும் இருக்குது. உங்களுக்கு தெரியாமலேயே ஏதோ ஒரு ஆவி உங்களை போட்டு முக்கிடும். அதனால் ஆற்று, குளம், கடற்கரை, ஸ்விம்மிங் எச்சரிக்கையாக இருக்கணும். அடுத்தது சில ஆன்மீக கோவில்கள், கிறிஸ்துவனாக இருந்தால் சில பழம்பெருமையான சர்ச்சு, முகமதியராக இருந்தால் பழம்பெருமையான பள்ளிவாசலில் போய் ஒரு பாத்தியா பண்ணுவோம், பிரார்த்தனை பண்ணுவோம். இந்துவாக இருந்தால் இந்து கோயிலுக்கு போகிறதுக்கு அதிகாரம் இந்த மாதம் உண்டு. ஒரு நண்பி உங்களுக்கு உதவுது. பிறகு ஆணாக இருந்தால் பெண்ணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது, பெண்ணாக இருந்தாலும் ஆணுக்கு சுகம் கொடுக்கறதுனால பணம் வருது. அப்படியே இந்த மாதம் பணம் வருது. அது புரிஞ்சவன் புரிஞ்சிக்கோ, புரியாதவங்களுக்கு புரிஞ்சவன் எடுத்து சொல்லிக்கோ. நிறைய திருமணம் கடந்த உறவில் இந்த மாதம் ஆண் பெண்கள் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை தான் அப்படி சுத்தமாக சொன்னேன். இப்போ தெளிவாகவே சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு மலேசியாவிலேருந்து நான் முதல்ல யூடியூப்பில் வந்தப்போ 4 பெண்கள் வந்தாங்க. நீங்கள் இந்த மாதிரிலாம் சூடகமாக சொல்லாதீங்க, உங்களது நாங்கள் ஃபாலோ பண்ணுறோம், தெளிவாக சொல்லுங்கள், அப்போ தான் எங்களை காப்பாற்றிக்க முடியும் அப்படின்னாங்க. அதனால தான் இப்போ தெளிவாகவும் சொல்லிட்டேன். ரைட்டா? ரைட். பிறகு முத்தான 3 பலன் கேட்டுக்கோங்க. கடந்த டிசம்பர் 5 2025 டிசம்பர் 5 5 டிசம்பர் 2025 14 ஜனவரி 2026 வரலும் பணம் வரா மாதிரி இருக்கும். ஆனால் வரமாட்டேங்குது. வரா மாதிரி இருக்குது, வரமாட்டேங்குது. தரன்றவங்க தரமாட்டேன்றாங்க. பிறகு 20 டிசம்பர் 2025 14 ஜனவரி 2026 இந்த காலகட்டம் ஒரு கடன் பெறுகின்றீர்கள். 6 தொகையில் 6000, 60,000, 6 லட்சம், 60 லட்சம், 6 கோடி கூட வரும். சில பேருக்கு 60 கோடி கூட வரும். அவங்களுக்கு நடைபெறையில் இருக்கக்கூடிய தசா புக்தியுடைய பலம் அந்த பணயோக தசா புக்தியில இருந்தால் வந்துடும். பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 ஷேரு, கேம்பிளிங் பிஸ்னஸ்ஸு, ஆன்லைன் ரம்மி விளையாடினா அவ்வளோதான், அத்தனை காசும் போயிடும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து பயன்பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாதத்திற்கான தனுசு ராசி அன்பர்களுக்கான கடந்த எதிர்காலம் தேதி மாத வருடத்தோடு துரிதமாக கூறினேன். நன்றி. கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும். நன்றி, வணக்கம். மகர ராசி அன்பர்களுக்கு 1 மாத ராசி பலாபலங்களை கூற உள்ளேன். உங்களுக்கு நடக்கக்கூடிய முக்கிய நிகழ்வுகளை கூற உள்ளேன். என்னத்தை கூறுறது, இப்போதான் 7 நாள் சனி சும்மா சக்கையாக புழிஞ்சு தூக்கி உங்களை எலும்பு கூட வெளியே போட்டிருக்குது. ஆமாம், அதில் வேற பிடிச்சி வலிச்சாம்பார் துச்சாதனன் பாஞ்சாலி புடவை அந்த மாதிரி வலிச்சிட்டான். பெண்ணாக இருந்தால் கடங்கார உனக்குலாம் எதுக்குமா? ஆமாம், ரவிக்க புடவை பணத்தை கொடுத்து வச்சுட்டு போமான்ட்டான். அதே மாதிரி தான் உனக்கெல்லாம் எதுக்குப்பா பேண்ட் சொக்கா அப்படின்னு கேட்டான் ஆம்பளையாக இருந்தால். அந்த மாதிரி கடன், வழக்கு, நோய், விரோதம், ஊர் பூரா பகை, சொந்தக்காரன் பகை, பங்காளி பகை, தாய் வர்க்கம் பகை, அக்கத்து வீட்டு பக்கத்து வீட்டு எதிர் வீடு பின்புற வீடு எல்லா வீடும் பகை. இப்படி தான் ஆரம்பிக்குது. ஆனால் பணம் வருது சாமி, நோட் பண்ணு. பணயோக ஜாதகமாக இருந்தால் தேவைக்கு அதிகமாக வருது, இல்லைனாலும் ஏதோ தேவைக்கு ஏற்பியாவது வருது, இல்லை தேவைக்கு குறைவாவது வருது. அந்த காலகட்டம் வருகின்ற 16 டிசம்பர் 2025 இந்த மாதம் பிறந்த உடனே 4 நாள் பணம் வருது. முதல் தொகை 4ன்ற தொகை 16ஆம் தேதி வருது. அதிலிருந்து 4 நாள் வருது. முதல் தொகை 4ன்ற தொகை, 2வது தொகை 3ன்ற தொகை, அதுக்கு அடுத்தது 8ன்ற தொகை. ஸோ 4ன்ற தொகை, 3ன்ற தொகை, 8ன்ற தொகை, 5 என்ற தொகை, இப்படி 4 தொகைகள் 4 நாட்களில் வருகிறது. 16 to 21 வந்துடுது. எடுத்தது வச்சு இந்த மாத தேவைக்கு பாருங்க. பிறகு உங்களுடைய பின்மண்டை வலிக்குது. சில பேர் போயிட்டே இருந்தாலும் டப்புன்னு கீழே விழுறதுக்கு தலையில் அடிபடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதனால உஷாராக ஹெல்மெட் போட்டு வண்டியை ஓட்டுங்க, சரியா? ஆமாம், இல்லை அதே மாதிரி மைக்ரேன் ப்ராப்ளம், ஒற்றை தலைவலி, தலை வெடிச்சிடுற மாதிரி இருக்கும். எச்சரிக்கையாக இருக்கணும். மனசில் நினச்சதை வாயில் பேச முடியாது சாமி இந்த மாதம். அதாவது வாய்க்கட்டு, வாக்கை கட்டிட்டான். பிறகு
தைரியம் இருக்குது. உச்சி மீது வானிடிந்து வீழுகின்ற போதிலும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லை. ஒன்று பக்கத்து வீட்டுக்கார கேட்குறான், கூரை விழுந்தாலே ஓடி போகிறாள், நீ எப்படி உச்சி மீது வானிடிந்து விழுந்தால் ஓடி போவேன்னு. பாரதியார் சொன்னார், நான் சொல்கிறேன், ஐயா எல்லாத்திலையும் கொடுத்த கண்டுபிடிப்பே நீ. பூகம்பம் கூரை விழுந்தாலே செத்து போகிறான், அதுக்கப்புறம் வானமே இடிஞ்சு விழுந்து அப்படியே அச்சம் இல்லாமல் இருக்க முடியும். நீ இருந்தால் தான் அச்சம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. ஏதோ ஒரு பூஸ்ட் பண்ணுறதுக்காக சொல்லிட்டு அதெல்லாம் அப்படியே அறிவியல் ரீதியாக ஃபாலோ பண்ணுறதா? ஒரு கட்டடம் இடிஞ்சாலே ஆள் செத்து போகிறான், அப்புறமா வானமே இடிஞ்சதுனாக்கா இந்த பூமியே இருக்காது. அந்த மாதிரி அப்படி இருக்குது சாமி. உங்களுக்கு இந்த ஓமான நான் ஏன் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படி தான் இருக்குது. அந்த மாதிரி நீங்கள் சொல்லிக்கிட்டாலும் மனசுக்குள்ளே பயந்துக்கிட்டே தான் இருக்கணும். பிறகு பொண்டாட்டியே ஆவி மாதிரி தெரியுது, புருஷனே ஆவி மாதிரி தெரியுது. பிறகு மலை ஜலம் கழிக்கிற இடத்துல எரிச்சல், இரத்த போக்கு. பெண்களாக இருந்தால் பீரியட்ஸ் ப்ராப்ளம் அதிகமாக இருக்குது இந்த மாதம். தாய் பகையாவரா, தந்தை பகையாவறான், சகோதரன் பகையாவறான், ஒரு நண்பன் பகையாவறான், விரோதி கை ஓங்குது. ஆனால் நீங்கள் முயற்சி உடையார் இகழ்ச்சி உடையார் மாதிரி முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பிறகு முத்தான 3 பலன் கேளுங்க. உங்களை பொறுத்தவரை அக்டோபர் 17, 2025 முதல் டிசம்பர் 5, 2025 வரலையும் ஏதோ ஒரு பக்கம் பணம் வந்துக்கிட்டு தான் இருந்தது. ஆனால் அதுவும் 11 நவம்பர் 2025 ஒரு ஸ்பீட் பிரேக்கர் மாதிரி ஆகிப்போச்சு. ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சம் வந்துட்டு இருந்தது. டிசம்பர் 5 அப்புறமா மொத்தமாக வரதில்லை, மீண்டும் பழைய குருடி கதவை திரடி என்று ஆகிப்போச்சு. இப்போ 2020 டிசம்பர் 2025 முதல் ஒரு அதிர்ஷ்ட தொகை வருகிறது. எவ்வளோ? 6 தொகை, 6000, 60,000, 6 லட்சம் வருது. பிள்ளைகள் வாழ்க்கைக்காக அதை செலவிடுறீங்க. என்னங்க நீங்கள் பேச்சுலரை பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேன்றீங்களே? என்னக்கா பேச்சுலருக்கு பற்றி சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? குடும்பஸ்தனுக்கு தான் 1008 பிரச்சனை இருக்குது. பேச்சுலருக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது. எப்படி வேணாலும் வாழலாம், யாரும் எதுவும் கேள்வி கேட்க மாட்டாங்க. சொர்க்கம் மதுவிலேன்னு கூட வாழலாம். ஜனனி ஜனனி அப்படின்னு அப்படி பாட்டு பாடிக்கணும், ஆன்மீக வழியில் வாழலாம். வாழுங்க. சித்தம் போக்கு சிவன் போக்கு. குடும்பஸ்தன் தான்ப்பா. குடும்பத்துக்கு வாடகை கட்டணும், கரண்ட்டு பில்லு கட்டணும், மெயின்டெனன்ஸ் கட்டணும், எவ்வளோ பிரச்சனை. நிறைய கேட்டுக்கிட்டே இருக்காங்க. கட்டுக்கட்டா உங்களுக்கு என்ன இருக்குது? டிபெண்ட் யாராவது ஒருத்தர் கூட சேர்ந்து வாழ வேண்டியது தான். அதுலேயும் சில இளைஞர்கள் இருக்காங்களே தனித்துவமாக சம்பாதிக்கிறவங்க, அவங்களுக்கு சில பிரச்சனைகள் வருது. ஆனாலும் ஒற்றை ஜீவன் எங்கேயாவது ஒரு இடத்துல போய் படுத்துக்கலாம். ஃப்ரெண்டு வீட்டில், ஃப்ரெண்டு ரூமில் ஷேரிங் பண்ணிக்கலாம். குடும்பஸ்தம் போய் ஷேரிங் பண்ணிக்க முடியுமா? முடியாது. இதெல்லாம் யோசிக்கணும், இல்லை சும்மா கிடையாது. அடுத்ததாக 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026க்குள்ள ஷேர் பண்ணக்கூடாது, கேம்பிள் பண்ணக்கூடாது, லாட்டரி டிக்கெட் வாங்கக்கூடாது, காசு நஷ்டமாயிடும். பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரும் நாட்களும் சந்திராஷ்டம நாட்களும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலன் பெறாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கான மகர ராசி அன்பர்களுக்கு கடந்த நிகழ் எதிர்காலத்தை தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன கும்பராசி என்பதில் என்னத்தை சொல்றீங்க? 7 நாள் சனியில் இருக்கிறீங்க நீங்கள். வாயை திறந்தாலே செலவு தான். வாயை திறந்தாலே விரயம். விரயம்னா செலவு, லாஸ். வியாபாரத்துலேயும் வாயை திறக்க முடியல, குடும்பத்துலேயும் வாயை திறக்க முடியல, சமூகத்திலையும் வாயை திறக்க முடியல. என்னப்பா இது? வாக்கு கட்டுப்பாடுன்னு கேள்விப்பட்டிருக்கோம். இது என்ன வாக்கு கெட்டுப்பாடாக இருக்குது? அப்படி இருக்குது. பிறகு குடும்பம், ஒரு நண்பன் ஏதோ கொஞ்சம் அப்பப்போ ஹெல்ப் பண்ணுறாங்க. அந்த குடும்ப சேமிப்பிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக செலவு பண்ணுறீங்க. இந்த மாதம் ஏதோ ஒரு கடன்கார ஆவி உங்களுக்கு தொல்லை பண்ணுது. கனவுலையும் நனவுலையும் கடன்காரனை பார்த்தாலே ஆவியை பார்க்குற மாதிரியே ஆவி பேய் வேறு, ஆவி வேறு. குக்கரில் வர ஆவி கிடையாது, மனிதன் இறந்து போன வரக்கூடிய ஆவி. அப்படி திடீர் மின்னல் மாதிரி போகுது. கடன்காரன் வந்துடுவானான்ற பயம் வந்தாலே ஆவி மாதிரி தானே. மனைவி கொஞ்சம் ஞானமாக இந்த குடும்பத்தை நடத்துகிறாங்க இந்த மாதம். பிறகு இந்த மாதம் ஆரம்பித்து 2 நாள் அமைதியாக இருங்க. 18ஆம் தேதி
டிசம்பர் 25 தொடர்ந்து 5 நாள் பணம் வருது சாமி. முதல் தொகை 3, ரெண்டாவது தொகை 5, மூணாவது தொகை முதல் தொகை 3ஆம் நம்பர், முதல் தொகை 3ஆம் நம்பர், ரெண்டாவது தொகை 8ஆம் நம்பர், மூணாவது தொகை 5ஆம் நம்பர், நான்காவது தொகை 7ஆம் நம்பர், ஐந்தாவது தொகை 6ஆம் நம்பர், ஆறாவது தொகை 1ஆம் நம்பர். ஆக 18 டிசம்பர் 2025 முதல் 18 டிசம்பர் 2025 முதல் தொடர்ந்து 5 நாட்களில் முதல் தொகை 385 385 761 385 761 385 761 அவ்வளோதான். அந்த தொகையில் பணம் வருது. அதுங்கிருந்து வந்தீங்கன்னா ஒரு நண்பன் நெருப்பாயிரா, ஓ என்னையா நீ பணம் தரேன்னு சொல்லிட்டு தரல ராத்துக்கோ எல்லாம் யார் தெரியுமா, நான் மீசாப்பேட்டை ரவுடி கண்ணம்மாப்பேட்டை தெரியுமா உனக்கு, இங்கே சுடுகாடு பொச்சிருவேன் பணம் வரலன்னா அவ்வளோதான் அப்படின்னு ஒரு நண்பனே மிரட்டுறான். கடங்கார மாதிரி சகோதர சண்டை, தந்தை வழி சண்டை, மனைவியோ வர்க்கத்தாரோட சண்டை, மனைவியோடைய சண்டை, தலையில் ஒரே அரிப்பு, சிந்திச்சு அரிப்பு, பொடுகு வேற, டென்ஷன். பிறகு முத்தான 3 பலன் கேளுங்க. அக்டோபர் மாதம் 17 2025 முதல் டிசம்பர் 5 2025 வரலும். கடந்த காலம் சொன்னால் தானே நீங்கள் எவ்வளோ அடி வாங்கியிருக்கீங்கன்னு தெரியும். இந்த காலகட்டம் தான் உங்களை தூக்கி போட்டு மிதிச்சது கடங்கார. ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், உனக்கெல்லாம் எதுக்கு வேட்டி சட்டை, உனக்கெல்லாம் எதுக்கெல்லாம் பேண்ட்டு சோக்கம், உனக்கெல்லாம் எதுக்குமா புடவை ஜாக்கெட்டு அப்படின்னு கேட்டான். அப்படியே கடன்பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் வேந்தி. அப்படி அதுங்கிருந்து மீண்டும் டிசம்பர் 5 கொஞ்சம் அப்படி பணம் வரா மாதிரி இருக்குது. ஆனால் வரமாட்டேங்குது. அந்த டிசம்பர் 5 ஜனவரி மாதம் 2026 14ஆம் தேதி இந்த மாதம் நிறைவடைகிற வரலும் வரும் வராது, வரும் வராது, வராது ஆனால் வந்துடும். கொடுக்குறேன்னு சொல்கிறவங்க கொடுக்க மாட்டாங்க, கொடுக்கவே மாட்டாங்க, நீங்கள் நம்பினவங்க கொடுத்துட்டு போயிடுவோம். அப்படி வரும். இப்படி சொல்லணும் ஜோசியம் சொன்னால் சும்மா கிடையாது. அதுக்கு பல பிறகுல இந்த கலையை கற்று வந்திருக்கணும். ரைட். பிறகு அதுதான் பூர்வ புண்ணியம். ஜாதத்தில் இருந்தால் கற்றுன்னு வந்திருப்பான் அந்த கலையை. எனக்கு அது 100க்கு 500% பலமாக இருந்தாலும் நான் கற்றுட்டு வந்தேன். ரைட். இப்போது அடுத்தபடியாக 20 டிசம்பர் 2025 12 ஜனவரி 2026 ஒரு நண்பன் மூலமாக, தந்தை மூலமாக, தாய் மூலமாக, தாய் வகையறாக்கள் மூலமாக, தந்தை வகையறாக்கள் மூலமாக ஒரு பொருள் உதவி வருது. ஒரு நண்பன் மூலமாக வருது, நண்பி மூலமாக வருது. அதை எடுத்து அப்படியே இந்த மாத செலவுக்கு வச்சுக்கிங்க. தொழிலில் பலவிதமான நூதனமான வேலைகளெல்லாம் செய்கிறீங்க, ஆனால் எதுவும் சரி வரல. ஃபயர் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு நிரம்ப வாய்ப்பு உண்டு. உங்களுடைய தொழில் கூடங்களில் எச்சரிக்கையாக இருங்க. கேஸ் எல்லாம் கரெக்டாக வச்சுருக்கானா பாருங்கள். தீபத்திரை விளக்கனோடு நினச்சிடாதீங்க, ஃபயர் ஆக்சிடென்ட் ஏற்படுத்திடும். இந்த மாதம் எச்சரிக்கையாக இருங்க. பிறகு 29 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 வரலும் ஷேரு ஸ்பெகுலேஷன் பண்ணக்கூடாது. ஆன்லைன் ரம்மி விளையாடக்கூடாது. மொத்த காசும் போய் கடைசியில் மரண சமமான ஆபத்து விபத்து வந்துடும். எச்சரிக்கை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களும் சந்திராஷ்டமங்களுக்கும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த கும்பராசிக்கு நான் கடந்த எதிர்கால எல்லா நிகழ்வுகளும் தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். என்ன மீனராசி என்பதில் என்னத்தை சொல்றது, தலைமுறை வாழ்க்கையில் இருக்கிறீங்க. நீங்கள் 7 நாள் சனியில் வேற இருக்கிறீங்க. தலைமறைவு வாழ்க்கை சாமி. செக் பவுன்ஸ் கேஸில் தூக்கி உள்ள வச்சிட போகிறான் சாமி. ஆன்டிசிபேட்டரி பேல முதல்ல போய் எடு. தலையில் 1.5 டன் வெயிட் இல்லை சாமி. 1.5 டன் வெயிட் இல்லை, 1500 டன். ஒரு டன்னே 1000 கிலோ, 15,000 கிலோ வெயிட் தலையில் இருக்குது. 1500 டன் வெயிட் இருக்குது தலையில். அப்படி இருக்குது. நீங்களும் 100 கிலோ தாங்க முடியுமா? கழுத்து உடைஞ்சிட போகுது. எச்சரிக்கையாக இருங்க. பயமுறுத்துறா நினைக்கக்கூடாது, யதார்த்தத்தை சொல்கிறேன். ரைட். பிறகு பிள்ளைகளை இந்த மாதம் ஏதோ ஒரு ஆவி பிடிச்சி ஆட்டுது. எச்சரிக்கையாக பார்த்துங்க. இந்த மாதம் பிறக்கும் போது அசிங்க அவமானம் மானபங்கம் சுர விட்டுலாயான்ற அளவுக்கு ஒரு அவமானம் வருது. யாரால வருது? வரவுக்கு மீறி செலவு செஞ்சதுனால வருது, உங்களால் வருது, குடும்பத்தாரால் வருது. பிறகு ஞானமாக
கடன் வாங்கலான்னு பிளான் பண்ணுறீங்க. ஒரு பெரிய மனிதர், ஒரு வியாபாரி, ஒரு சகோதரியை போல் நீங்கள் பாவிக்கிறவங்க கிட்டேருந்து ஒரு பொருள் உதவி வருது, வாங்கிக்கிங்க. தொழில் பற்றி எரியுது, நல்லது தானங்க பற்றி எரிஞ்சா, அந்த பற்றி எரியுறது இல்லை, இது வேறு பற்றி எரியுறது, நஷ்டப்பற்றி எரியுறது, வரவுக்கு மீறி செலவு. முன்னாடியே சொன்னேன், இப்படி தான் இந்த மாதமே இருக்குது சுவாமி. வேலை மட்டும் கூப்பிட்றான், கூலி கொடுக்க மாட்டேன்றோம். அரசாங்க உத்தியோகத்துக்கு ட்ரை பண்ணவங்களுக்கு இந்த மாதம் ஒரு நல்ல செய்தி வருது. பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் மந்தம் வருது. ஹெல்த்தை எச்சரிக்கையாக பார்த்துக்குங்க. பிள்ளைகளுக்கு ஏதாவது பாலியல் உணர்வு அந்த மாதிரி விஷயங்கள் இந்த மாதம் வரலாம். உங்களுக்கு யார் மூஞ்சியும் பார்க்க பிடிக்கல, பிள்ளைய பார்க்க பிடிக்கல, பொண்டாட்டியை பார்க்க பிடிக்கல, அம்மாவை பார்க்க முடியல, அப்பாவை பார்க்க முடியல, கடவுளை பார்க்க முடியல, கோயிலுக்கு போக பிடிக்கலன்னா பார்த்துங்க. தனிமை தனிமை தனிமை. சமூகத்திலிருந்து அப்படியே உங்களை இது பண்ணிக்கிட்டீங்க, நீங்கள் ஒதுக்கிக்கிட்டீங்க, நீங்கள் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்க. நீங்கள் கடந்த அக்டோபர் 17 முதல் நவம்பர் மாதம் 11ஆம் தேதி வரலாம், அதாவது 17 அக்டோபர் 2025 முதல் 11 நவம்பர் 2025 வரலாம். இந்த காலகட்டம் கொஞ்சம் பணம் வர வந்தது, அது பொறுக்கல. 11 நவம்பர் 2025 அதுவும் ஸ்டாப் ஆகி போச்சு. 11 நவம்பர் 2025 ஸ்டாப் ஆனாலும் கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு இருந்தது. இப்போ டிசம்பர் 5 2025 மொத்தமாக ஸ்டாப் ஆகி போச்சு. மீண்டும் பழைய குருடி கதவை திரடி, ஓல்டு பிளைண்ட் ஓப்பன் த டோர்ன்ற மாதிரி இருக்குது. பிறகு என்ன பண்ணுன்னு தெரியல, எல்லா கதவும் சாத்தப்பட்ட நிலையில் எங்கேயாவது ஊரை விட்டு ஓடிடலாமா குடும்பத்தோடு நினைக்கிறீங்க. மேற்கொண்டு இளைஞர்களாக இருந்தால் கல்வி தடை, வாலிபிகளாக இருந்தாலும் கல்வி தடை இந்த மாதம் உண்டு. தொழிலில் பலவிதமான முயற்சி, நூதனமான முயற்சி, பெரிய மனிதருடைய ஆதரவு வருது, பணமும் தராங்க, ஆனாலும் நட்டமாகுது. 20 டிசம்பர் 2025 முதல் 12 ஜனவரி 2026 ஒரு திடீர் அதிர்ஷ்டம் வருது. 6ன்ற தொகை 600, 6000, 60,000, 15,000, 24,000 அப்படி நல்ல பணயோக ஜாதகம் 6 லட்சம் கூட வந்துடும், 60 லட்சம் கூட வந்துடும், 6 கோடி கூட வந்துடும். அது பணயோக ஜாதகமாக இருக்கணும். அது உங்கள் ஜாதகம் பணயோக ஜாதகமானு பார்த்து தெரிஞ்சுக்கிங்க. ஒரு தெளிவான ஜோசியர்கிட்ட ரைட். இப்போ பலனை மட்டும் கேட்டுக்குங்க. பிறகு 29 அக்டோபர் 2025 முதல் 12 ஜனவரி 2026க்குள்ள ஷேர் பிசினஸ் பண்ண அம்புட்டு காசும் போயிடும். பண்ணக்கூடாது, கூடாது, கூடாது, படாது, படாது, படாது. தாயின் உடல்நலம் கெடும், மனைவியின் உடல்நலம் கெடும். அதுக்கும் பணம் எடுத்து வச்சுக்கிங்க செலவுக்கு. மெடிக்ளைம் பாலிசி ஃபேமிலிக்கே போட்டு வச்சுக்கிங்க. பிறகு இந்த மாதம் ஆரம்பித்த 16ஆம் தேதியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 3 + 2 5 நாள் விட்டுருங்க. 21ஆம் தேதியிலிருந்து ஒரு 5 நாட்கள் பணம் வருது சாமி. மொத்தம் 5 தொகை வருது சாமி. நோட் பண்ணு சாமி. முதல் தொகை 7 என்ற நம்பர்ல, அடுத்தது 6 என்ற நம்பர்ல, அடுத்தது 1 என்ற நம்பர்ல, அடுத்தது 2 என்ற நம்பர்ல, அடுத்தது 9 என்ற நம்பர்ல, இப்படி 5 தொகை வருது. 21 டிசம்பர் 2025 முதல் 5 நாள் வருது. 22, 23, 24, 25, 26 வரல வருது. ரைட். அதுதான் இந்த மாச செலவுக்கு வச்சுக்கிங்க. ஆறுதல் பரிசு என்று கூறி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு பண வரவு நாட்களையும் சந்திராஷ்ட நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை சேரும் என்று கூறி, இதுதான் இந்த ஒரு மாத காலத்திற்கு மீனராசி அன்பர்களுக்கு தேதி மாத வருடத்தோடு துல்லிதமாக கடந்த எதிர்காலங்களை கூறினேன். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். 12 லக்னங்களில் ராசிகளில் பிறந்த ஒவ்வொரு தனி மனிதனின் சுய ஜாதகத்திற்கென்று ஒரு தெய்வம் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வமாக வரும். அந்த தெய்வ டாலரின் பிம்பத்தின் பின்புறத்தில் அணிபவர்களின் ஜாதகத்திற்குரிய அதிர்ஷ்டத்தை அளிக்கக்கூடிய 4 வித ரத்தினங்கள் மூலிகை கலந்ததை பதித்து நெஞ்சுக்குழியில் அந்த ரத்தினங்கள் பதியும்படி அணிய வேண்டும். அப்படி அணிவதால் மட்டுமே அந்த ஜாதகத்தின் தோஷம் நீங்கும் என்று ஜோதிட சாஸ்திரத்தில் மிகவும் பழமையான ஜோதிட நூலான
சாராவளி கூறுகிறது. இந்த நூலை எழுதியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார் ஆவார். அந்த நூலின் ஆதாரத்தின்படிதான் இந்த பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஜோதிட சத்குருஜி மெஹரு அவர்களால் செய்து தரப்படுகிறது. ஆதாரம் நூல் சாராவளி. இயற்றியவர் ஸ்ரீ கல்யாணவர்மனார். தமிழில் பக்கம் 12. ஜென்ம லக்ன ராசியினுடைய நிறத்தை அனுசரித்துத்தான் அந்த ராசி அதிபர்களின் பிரதிமை பிம்பங்களை செய்து பூஜிக்க வேண்டும். அப்படி செய்து பூஜித்தாரேயானால் அசுரர்களை இந்திரனின் சைன்யங்கள் வென்றது போல சத்துருக்களை சீக்கிரத்தில் ஜெயிப்பார்கள். அதன் மூலம் அவர்கள் வாழ்க்கையில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெறுவார்கள் என்று மேற்படி ஜோதிட நூல் கூறுகிறது. சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 04423760772. Contact 99529 59962 98409 57612. Website www.srimeheru.org.